எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லி பாரதியுடைய வரிகளை எதுக்காக எடுத்து காமிட்டேன் அப்படின்னா, பாரதி கேட்ட பல விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தெரிந்த பாடல்களாக கூட இருக்கலாம். அது எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் சந்நிதியில அவர் பாடிய பாடல். பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துல கடவுள் வாழ்த்து பாடலாக குழந்தைகள் நின்று பாடக்கூடிய பாடலாக இருக்கும். அந்த கடவுள் வாழ்த்து பாடல் பாடி முடித்த உடனே எல்லாரும் உட்கார்ந்துருவோம், அடுத்தது வரவேற்புரை தொடங்கிடுவாங்க. எத்தனை பேர் ஒரு நிமிடம் நின்னு இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடும் பொழுது பாரதி என்ன கேட்டான் அப்படின்னு புரிந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்பதான் இந்த எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவாங்கிறதுக்கு பொருள் நமக்கு புரியும். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, நம்ம எல்லாருமே அன்றாடம் கேட்கிறோம். இப்ப முன்னால நின்று அவர்கிட்ட கையெடுத்து கும்பிடும் பொழுது கூட இந்த 2 மணி நேரம் இவர்களுடைய நேரத்தை இவர்கள் அனுமதி இல்லாமல் நான் வாங்கி வச்சிருக்கேனே, திரும்பி போகும்போது இதுக்கு வட்டியும் முதலுமாக நான் திருப்பி கொடுக்கணுமேங்கிற ஒற்றை வேண்டுதல் தான் எனக்கு அங்க இருந்தது. எதை கொடுத்தாலும் என்னால திருப்பி உங்ககிட்ட கொடுக்க முடியாதோ, எதை கொடுத்தால் நான் என்ன கொடுத்தாலும் பத்தாதோ, அந்த மிகப்பெரிய விஷயத்தை எனக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம். என்ன பண்ணினாலும் என்னால அதை திருப்பி கொடுக்க முடியாது. இன்றைய பொழுது 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2012 7 மணியிலிருந்து 9 மணி உங்களுடைய எந்த உத்தரவும் எதிர்பாராமல் உங்ககிட்ட இருந்து வாங்கியாச்சுனா அது மட்டும் தான் உங்ககிட்ட கேட்டேன். பாரதி ரொம்ப அழகா சொல்றான், எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. என்னவா? மனதில் சலனம் இல்லாமல். நம்ம யாரும் இது வரைக்கும் இப்படி கேட்டதே கிடையாது. மனதில் சலனம் இல்லாமல். அடுத்தது மனது வேற மதி வேற. மதியில் இருளே தோன்றாமல். சரி, இது ரெண்டும் கொடுத்தாச்சுன்னா மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுதில் நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். எத்தனை பேர் என்னைக்காவது யோசிச்சு இப்படி கேட்டிருப்போமா? பல நேரங்கள்ல படைத்தவன் கிட்ட என்ன கேட்கறது நமக்கு தெரியாததுனால்தான் அவன் கொடுக்கறது என்னன்னு கூட அவன் புரியாம உட்கார்ந்துருக்கான். கேட்க தெரியறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லுவோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனா என்ன கொடுப்பார் அப்படின்னா, என்ன கேட்கிறோமோ அது அறிந்துதான், எதை ஆசைப்படுறோமோ அது அறிந்துதான். பெரும்பாலும் நம்மளுடைய ஆசைகளை தான் கேட்கிறோமே தவிர தேவைகளை நம்ம கேட்டதே இல்லை. தேவைகள் நமக்கு தெரியாது கூட. அன்றாட தேவை என்னன்னு கூட தெரியாது. மிக அழகாக பாரதி கேட்கிறோம், எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மிரட்டி உட்கார வச்சு நான் சொல்றதை கேளியா, எனக்கு என்ன வேணும் பாரு. மனதில் சலனம் இல்லாமல். சரி, எந்த விஷயத்துக்கும் சலனப்படக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் ஆவேசப்படக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் குறுகக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் பெருகக்கூடாது. சரி, மனதில் சலனம் இல்லாமல். அப்புறம் என்ன வேணும்? மதியில் இருளே தோன்றாமல். இந்த மனதில் ஏற்படக்கூடிய சலனங்கள்னால முதல்ல அடி வாங்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய மதி. இருட்டடிப்பு அடைக்கக்கூடியது. அறிவு சரியா யோசிக்க முடியாம சிந்திக்க முடியாத நிலைமையில தடங்கல்ல வந்து நின்னுடும். அடுத்து அழகா சொல்றான், மதியில் இருளே தோன்றாமல். சரி, அது கொடுத்தா போதுமா உனக்கு? அதை வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுவேன்? நினைக்கும் பொழுதில் நின் மௌன நிலை வந்துட நீ செயல் வேணும். எப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் 5 புலன்களும் அடங்கி ஒடுங்கி என்னுடைய ஆன்மாவுக்குள்ள ஒன்ன மனக்கண்ணால பார்க்கக்கூடிய பக்குவத்தை நீ குடு. இதுவரைக்கும் நம்ம யாரும் கேட்டதே கிடையாது. ஏன் பாரதி வித்தியாசமா இருக்காங்கிற ஒத்தை காரணம் என்ன கேட்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது இது கிடைச்சதுக்கு அப்புறம் கனக்கும் செல்வம் 100 வயது இதையும் தரணி கடவாயே. இது வாங்கினா இது இலவசம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இது 3 நீ கொடுத்துட்டேன்னா மிச்சம் இன்னும் கொஞ்சம் உனக்கு அருளை இருக்குமே. ஆனால் ஊருக்குள்ள நான் பொழைச்சாகணும், ஏன் வேற வழி கிடையாது. அதனால கனக்கும் செல்வம் 100 வயது. யோசிச்சு பாருங்க, பாரதிக்கு கனக்கும் செல்வமும் கிடைக்கல, 100 வயதும் கிடைக்கல. ஆண்டவன் இந்த இலவசத்துல நம்பிக்கை இல்லாத நபர் ஒண்ணு உண்டு அப்படின்னா ஆண்டவன் தான். மத்த முதல் 3 கொடுத்தாச்சு. அவருடைய எத்தனை கோடி இன்பம் வைத்தா என் நிறைவா அப்படின்னு சொல்றது எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய லாட்டரி சீட்ல வாங்கக்கூடிய இன்பம் அல்ல, புதிதாக வாங்கக்கூடிய கார் அல்ல, ஆடை அணிகள் இல்ல, கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஆபரணம் அல்ல, யாராவது ஒருவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அல்ல, பொன்னாடைகள் அல்ல, பூமாலைகள் அல்ல, உங்க தோல்ல போட்டிருக்கக்கூடிய யாராவது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த விதமான சான்றிதழும் அல்ல. அன்றாட இன்பம். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர்கிட்ட இப்ப நான் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை இழுத்து சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு இந்த மகிழ்ச்சிய நாக்கு நெல்லில ஒட்டின சுவை மாதிரி ஏதோ ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி அனுபவிச்சு உள்வாங்கி கண்ணை மூடி ரசிச்சு வார்த்தையை சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? இன்பமா இருக்கேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாழ்க வளமுடன் ஒருத்தரை வாழ்த்துறோம், ஆனா வாழ்த்தும் பொழுது வாய் மட்டும் எத்தனை பேருக்கு வாழ்த்துது? உள்ளமும் சேர்ந்து எத்தனை பேருக்கு வாழ்ந்தது? உடலும் உள்ளமும் ஆன்மாவும் சேர்ந்து எத்தனை பேருக்கு வாழ்த்துது? ரொம்ப பெரிய பற்றாக்குறை.
ரொம்ப பெரிய பற்றாக்குறை, ரொம்ப பெருசா விழக்கூடிய துண்டு நாட்டினுடைய பட்ஜெட்ல மட்டுமே இல்ல, அன்றாட நம்மளுடைய அனுபவத்திலையும் அன்புலயும் சந்தோஷத்திலயும் மிகப்பெரிய பட்ஜெட்ல துண்டு விழுறதுதான். பாரதி இதை மட்டும்தான் சொல்றான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், 10 விரல்கள் எண்ண முடியாத இன்பம். நாம எதிர்பார்க்கிற எதுவுமே இன்பம்ங்கிற அவனுடைய லிஸ்டுக்குள்ள வரதே கிடையாது. ஆக எத்தனை விதமான ஆட்கள் நாம இருக்கோம். வேற வழி இல்லாம இன்பமா நடிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். வேண்டா வெறுப்போட இன்பமா இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். வேண்டி விரும்பி இன்பமா இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். விடாப்பிடியா இன்பமா தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற ஆட்கள் இருக்கும். அந்த விடாப்பிடியா அப்படிதான் இன்பமா இருப்பேன் அப்படின்னு முரட்டு பிடிவாதம் பண்ணி உட்காந்து கைய கால உதச்சு சக்திட்ட சொல்லி அழுத ஒரு நபர் உண்டுன்னா பாரதி மட்டும்தான். ஆக்சிடென்டல் ஹாப்பினஸ் சொல்லுவோம். எதிரே பார்க்கல, நான் தடங்கி விழுந்து ஒரு ஹாப்பினஸ், ஆக்சிடென்டல் ஹாப்பினஸ். பிடிவாதமாக அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இன்பமாக இருக்கக்கூடிய மனதை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அது எப்படி இன்பமாக இருக்கிறது? எங்க தொலைச்சோமோ அங்க தேடினோம்னா இன்பம் சந்தோஷம் உடனடியாக கிடைக்கும். பெரும்பாலும் என்ன பண்றோம், இங்க தொலைச்சிட்டு அங்க தேடுறோம். என்ன காரணம்னா அங்கதான் வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். தொலைச்சது இங்க, தேடுறது அங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. எங்க தொலைச்சோமோ அங்க தேடணும். பாரதிக்கு தொலைச்சது என்னன்னு தேடணும் தெரியும், எங்க தேடணும்னு தெரியும். சரி, இந்த இன்பத்தை பத்தி பேச வரும்போது மறுபடியும் மேட்டர் ஆஃப் சாய்ஸ் தான். உங்களுக்கு கொடுத்திருக்கு, இன்பமும் துன்பமும் பக்கத்துல பக்கத்துல கொடுத்திருக்கு. நமக்கு அடையாளம் தெரியல அப்படிங்கிற ஒற்றை விபரீதம். இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு மனதுக்குள்ள வரக்கூடியது என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான கதை, பெரும்பாலான உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடியது, கதோபனிஷத்ல வரக்கூடிய அந்த கதை. சரி, உபனிஷத்னாலே என்ன? ஒரு மாணவனும் ஆசிரியரும் உட்கார்ந்து பேசக்கூடியது. பக்கத்தில் அமர்ந்து மாணவன் தன் சந்தேகங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புள்ள ஆசிரியர் அந்த சந்தேகங்களை எந்த விதமான ஐயமும் இல்லாமல் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த அணுகுமுறை, அந்த நெருக்கம், அந்த நட்பு, அந்த கற்பு, அதுக்கு பேரு உபனிஷத். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம், இறைவன் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்றவர்களாக இருக்கலாம், எல்லாமே இறைவன் சொல்றவர்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆசிரியர் மாணவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த நட்புல வரக்கூடிய ஒற்றை கதையாக இருக்கக்கூடியது கதோபனிஷத். எல்லா உபனிஷத்துகளுமே அப்படிதான். இன்பத்தை பத்தி பேச வந்து நம்ம நகர்றோம் இடையில. சரி, என்ன இந்த கதோபனிஷத் சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பையன், அவன் பேர் நச்சிகேதஸ். நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வரும்பொழுது கூட பழனியப்பன் ஐயா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க பேரன் கேட்டதாக அவங்க வீட்டுல அவங்க சொன்னாங்க. அவங்க சகோதரி சொன்னாங்க, சூர்பனகை ராமாயணம் எல்லாம் பாக்குறான், சூர்பனகை எல்லாம் பாக்குறான், சூர்பனகை வீடு எங்க இருக்குன்னு கேக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூர்பனகை வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த குழந்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபராக அந்த குழந்தை அவங்கள பாக்குது. ஆனா அந்த குழந்தை கேட்ட கேள்வி எவ்வளவு சத்தியம். எல்லார் வீட்லயும் சூர்பனகை இருக்காங்க தானே, எல்லாருமே சூர்பனகைகளாக இருக்கும் தானே. வீட்டு விலாசம்னு கேட்டி போனா எல்லார் வீட்டு வாசக்கதையும் தட்ட வேண்டியிருக்கும், சூர்பனகை இங்க இருக்காங்களா இருக்காங்களான்னு. என்ன எத்தனை சதவீதம் சூர்பனகையா இருக்குங்கிறதுலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு இருக்கோமே தவிர, எல்லாருக்குள்ள ஒரு சூர்பனகையும், ஒரு ராவணனும், ஒரு சீதையும், ஒரு ராமனும், ஒரு லக்ஷ்மணனும், ஒரு அனுமனும், ஒரு சுக்ரீவனும் எல்லாருமே இருக்கும். யாருக்கு அதிகமா தீனி போடுறோமோ, யாருக்கு அதிகமா செல்லம் கொடுக்கிறோமோ, யார தூக்கி தூக்கி வளர்க்கிறோமோ அவங்க நமக்குள்ள வளர்றாங்க. அவ்வளவுதான். வேட்டை நாயும் இருக்கு, காவல் நாயும் இருக்கு. ரெண்டையும் ஒற்றை மனதுல தான் கட்டி வச்சிருக்கோம். பெரும்பாலும் வேட்டை நாய்க்கு தீனி போடுறதுனால காவல் நாய் வாலாட்டணும் கூட தெரியாம வாழை சுருட்டி மூலையில உட்கார்ந்துருக்கு. காவல் நாய்க்கு தீனி போட்டீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷம், ஆவேசம், பொறாமை, சிறுபிள்ளைத்தனமான நம்மளுடைய எல்லா உணர்வுகளும் தன்னை போல பட்னி போட்டே இறந்து போகும். மறுபடியும் நம்மளுடைய நச்சிகேதஸ் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஹிந்து மதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட ஆங்கிலேயன் வந்துதான் கொடுத்தது. நான் பெரும்பாலும் சொல்றது உண்டு, the British converted me to Hinduism அப்படின்னே சொல்வேன். ஆங்கிலேயன் வந்து என்னை ஒரு ஹிந்துவாக மதமாற்றம் செய்து விட்டான் அப்படின்னு. ஏன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தின் வழி நடந்த இந்த மக்களை இந்து சமவெளி நாகரிகத்திற்கு காரணமாக இருந்ததுனால, அவங்களை அழைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை தேவைப்பட்டதுனால இண்டஸ் வேலி அப்படிங்கறது சுலபமாக ஹிந்து அப்படின்னு கொண்டு. அதற்கு முன்னால நீங்க எங்கேயுமே ஹிந்துங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. எந்த உபநிஷத்தும் எந்த வேதமும் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. 200 ஆண்டுகளாக நம்மளை ஆண்டுட்டு போகும்போது நமக்கு அவன் கொடுத்துட்டு போன நெற்றியில் ஒட்டிய பட்ட பெயர். அதனால நம்ம இதை எடுத்துட்டு இருக்கோம். இந்து மதத்தினுடைய இந்த சனாதன தர்மத்துல சில முறைகள் இருக்கு. எந்தெந்த வயசுல எப்படி எப்படி நீங்க இருப்பீங்க அப்படின்னு. ஒன்று, ரொம்ப குழந்தையாக இருக்கக்கூடிய சிசுவாக இருக்கக்கூடிய பருவம் சைசவம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். சிசு எதுவுமே தெரியாது, அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. எடுப்பார் யாருன்னு தெரியாது, வளர்ப்பார் யாருன்னு தெரியாது, பால் கொடுக்கக்கூடிய அம்மாவை பத்தி தெரியாது. ஒற்றை விஷயம் தெரியும், யாரை பார்த்தாலும் வாய் திறந்து சந்தோஷமா சிரிக்கணும்னு மட்டும் தெரியும். அந்த சைசவ பருவம்.
அதுக்கு அடுத்தது அதை தாண்டும் பொழுது ஒரு 2 வயசு 3 வயசு எல்லாம் வரும்போது பாலப்பருவம். இந்த பாலப்பருவம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஓடி ஆடக்கூடிய குழந்தைங்க, நம்மளுடைய பாரதியார் நம்மள சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ஓடி போய் அரவணைச்சு உச்சி முகந்து மெய்மறந்து நிற்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு கிளியாக, பட்டுப்பாவோட சட்டை போட்டுட்டு வர குழந்தையாக இருக்கலாம், இல்ல குட்டி சட்டையை போட்டுட்டு ஓடி வரக்கூடிய ஆண் குழந்தையாக இருக்கலாம். பாலப்பருவம் இதையும் தாண்டிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு பெரும்பாலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக நம்ம தப்பாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அடாலசன்ட் ஏஜ், இந்த 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய, எது சொன்னாலும் எதிர்த்து கேட்கக்கூடிய, ஒன்றுமே சொல்லாட்டாலும் ஏன்னு கேட்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு எல்லாம் ஒத்த தலைவலி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய குழந்தைகளான அடாலசன்ட் ஏஜ், கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குமார பருவம். சரி, அதுக்கு அடுத்தது நாம இருக்கக்கூடிய இந்த கிரகத்தையே கிரகம் அப்படின்னு சொல்றோம், வாழக்கூடிய இடம் கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் புது வீடு கட்டும் போது கிரக பிரவேசம். கிரகஸ்தன் அப்படின்னா என்ன? திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு புதிதாக ஒரு இல்வாழ்க்கையை தொடங்கக்கூடியது கிரகஸ்த பருவம். சரி, இதுக்கு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தைகள் கௌமாரம் முடிந்து திருமண வயதை நம்ம குழந்தைங்க அடையும் பொழுது அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு நாம இந்த வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி வெளியில போறோம். தனித்தனியாக இல்ல, இன்னும் கணவன் மனைவியாகத்தான் வாழ்க்கை துணையோட தான் இறங்கி வெளியில போறோம். அப்படி வெளியில போகும்போது அது வானப்பிரஸ்தமாக இருக்கு. இந்த வானப்பிரஸ்தமும் முடிஞ்சு பார்வை இத்தனை நாள் வரைக்கும் வெளியிலேயே இருந்து முதல் முறையாக நான் ஏன் படைக்கப்பட்டேன், எதற்காக இங்க வந்தேன், வந்த காரியத்தை முடிச்சுட்டேன், நான் இன்னும் முடிக்கலையா, பாதி பேருக்கு ஏன் வந்தோன்னு கூட இன்னும் விளங்கலையே, இது அத்தனையும் தெரிஞ்சு வெளியில பார்த்த பார்வையை உள்நோக்கி உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னை போல புளியம்பழம் மாதிரி ஓடு பார்த்தா காஞ்சிருந்தாலும் உடைச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஈரப்பசை இருக்கிற மாதிரி மனதை ஆன்மாவை தன்னை போல உள்ளுக்குள்ள ஒடுக்கி வரக்கூடிய அந்த சந்நியாசமாக கடைசி பருவமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாண்டுவாங்க. விவேகானந்தர்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக கௌமார பருவத்திற்கு வந்து கிரகஸ்தம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள நுழையாம அப்படியே வானப்பிரஸ்தமாக வந்து அப்படியே சன்னியாசியாக போனவர். புத்தன் அப்படி அல்ல. புத்தன் வந்து கௌமார பருவம் வந்து கிரகஸ்தனாக திருமணம் செய்து கொண்டு யசோதரைக்கும் அப்படிங்கிற மனைவிக்கும் ராகுலன் அப்படிங்கிற அவருடைய மகனுக்கும் தகப்பனாகவும் கணவனாகவும் இருந்து அதற்கு பின் வெளியே வந்து வந்தவுடனே புத்தருக்கு போதி மரத்தடியில உட்காரல, ஞானம் கிடைக்கல. அதற்கப்புறம் சுத்தி அதற்கப்புறம் கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டங்களும் பட்டு மீண்டு வெளியில வந்து வரக்கூடிய ஞானமாக. இப்ப இந்த வானப்பிரஸ்தத்திலிருந்து, அதாவது கிரகஸ்தனாக நீங்க இருக்கக்கூடிய குடும்பஸ்தனிலிருந்து வானப்பிரஸ்தத்துக்கு நகரும் பொழுது எல்லா தான தர்மங்களும் பண்ணணும். இந்த தான தர்மங்கள் பண்றதுல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. நாம ஒரு பஸ்ல கூட யாராவது வந்தாங்கன்னா எழுந்திருச்சு இடம் கொடுத்துட்டு சுத்திலும் பாக்குற தன்மை உள்ளவங்க. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு உண்டு. எல்லாரும் பாத்துட்டாங்களா, நாம பண்ண இந்த தானத்தை எல்லாரும் பாத்துட்டாங்களா, இந்த தர்மத்தை எல்லாரும் பாத்துட்டாங்களா அப்படின்னு பல நேரங்களில் மறுபடியும் எழுப்பி விட்ட நபர் நம்மள உட்கார வச்சுட்டு போவாங்கன்னு நினைப்போம். அவங்க வேற யாராவது பிடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அந்த ஒரு சின்ன துக்கத்தோட தான் இறங்கி வரும். இல்ல ஒரு கோவில் கட்டுறாங்க, அதுக்கு படி கட்டுறதுக்காக கொடுக்கறோம் அப்படின்னு அந்த படிக்கல்ல கூட நம்ம பெயரை பட்டமாக எழுதக்கூடிய தன்மை உள்ளவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பெரிய கோவிலை கட்டின ராஜராஜன் எங்கேயுமே தன் எழுத்த பொறிக்கல அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனுடைய விஸ்வரூபத்துக்கு கீழே நம்ம புழுவை விட சின்னதா போயிட்டோமே அப்படின்னு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா தானம் கொடுக்கறது. இது வீட்டுல மறுபடியும் நமக்கு இருக்கக்கூடியதா? ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நான் உங்களுக்கு இடையில சொல்ல வேண்டிய அன்றாடம் கிடைக்கக்கூடிய இன்பம் எதுல கிடைக்கும்னு சொல்லும். வீட்டுக்கு வேலைக்காரமா வருவாங்க, வேலைக்காரமா வச்சிருக்கோம். தீபாவளிக்கு உங்களுக்கு துணி எடுக்கிறதுக்காக நம்ம போகும்போதே கடைக்காரங்க கேட்பாங்க, என்னங்க வேலைக்காரங்களுக்கா? ஆமா அப்படின்னா 250 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல புடவை, நாம மட்டும்தான் வாங்கியும் கொடுக்க முடியும். நமக்கு தீபாவளி மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல பல சமயங்கள்ல நமக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது எத்தனை பேர் நம்மளுடைய புடவைக்கும் கொடுக்கிற காசையும் சேர்த்து வாங்க முடியும்? அவங்களுடைய குழந்தைக்கும் சின்ன விஷயம், இன்பம் கிடைக்கக்கூடிய ஒற்றை விஷயம் இல்லையா? வீட்டுல வேண்டாம் நாம சாப்பிட்டு மிஞ்சினதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா குளிர்சாதன பெட்டியில இருந்து அடுத்து போகக்கூடியது நம்ம வீட்டு வேலைக்காரமுடைய தட்டுக்கு. என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா, ஏழ்மை அப்படிங்கறதுனால எல்லாவற்றையும் சாப்பிடவும் எல்லாவற்றையும் உடுத்தவும் முடியாது. நம்ம மாதிரியே தான் அவங்களுக்கும் சளி பிடிக்கும், நம்ம மாதிரியே அவங்களுக்கும் வயிறு வேதனை எடுக்கும். எனக்கு பயன் பெறாத எதுவும் இன்னொருவருக்கு கொடுக்க தகுதியற்ற விஷயம் அப்படின்னு முதல்ல முடிச்சிட்டோம், அது முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த ஒரு இடம் வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, அதை கொடுத்துட்டு நான் கொடுத்தோன்னு வேற நம்ம சொல்றோம், அது அதை விட ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. இப்போ நச்சிகேதஸ்னுடைய தகப்பன் அவர் வானப்பிரஸ்தம் போக போறாரு. வஜ்ரவஸ் அப்படிங்கிற பெரிய முனிவர், அவர் சாதாரண நபர் அல்ல, மிகப்பெரிய முனிவர். நச்சிகேதஸ் அப்படிங்கிற இந்த குழந்தைக்கு தகப்பனும் அவர் தான், அவன் உயர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய குருவும் அவர் தான். அவனுக்கு ரொம்ப பெருமை அவங்க அப்பாவை பத்தி, அவனுக்கு ரொம்ப பெருமை அவருடைய குருவை பத்தி. மிகவும் சத்தியம் பேசக்கூடிய
நன்மையினுடைய வழியிலிருந்து சற்றும் வழுவாத ஒரு தந்தை, சற்றும் வழுவாத ஒரு ஆசான். இதை விட என்ன கிடைக்கணும்? தந்தையே ஆசானாக, ஆசானே தந்தையாக இருக்கிறத விட ஒரு குழந்தைக்கு என்ன பெருமை? ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கு இந்த குழந்தை. மிகப்பெரிய யாகம் நடந்துட்டு இருக்கு. அந்த யாக பூமியில எங்கேயுமே பொய் சொல்லக்கூடாது. யாக பூமியில கண்டிப்பாகவே பொய் சொல்லக்கூடாது. அந்த நம்ம நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு ஒரு போர்டு போடுவோம் இல்லையா? பல நேரங்களில் எனக்கு அது கூட தோணும், புகைப்பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு போர்டு கூட நம்ம போடணும், வம்பு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோ காசிப் அப்படின்னு ஒரு ஜோன் உருவாக்க முடியும் அப்படின்னா, அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு போர்டு போட வேண்டிய அளவுக்கு மிக புனிதமான இடம் ஒரு யாகபூமி. என்ன பண்ணணும்? எனக்கு பிடித்ததெல்லாம் நான் கொடுக்கணும். அதுதான் விட்டு கொடுத்தல். சொல்லுவாங்க, ஒரு அண்ணா தம்பி 2 பேர் இருந்தாங்க. அப்பா விட்டுட்டு போன சொத்து, அப்பா விட்டுட்டு போகும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, அண்ணங்கிட்ட சொன்னாரு, இங்க பாருப்பா, உனக்கு என்ன பிடிச்சதோ அதுவும் தம்பி கொடுத்தா போதும்பா அப்படின்னு சொன்னாரு. அண்ணா ஒண்ணுமே கொடுக்கல. வக்கீல் கிட்ட கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனோம், ஜட்ஜ் ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு, உங்க அப்பா தான் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? உனக்கு என்ன பிடிச்சதோ அதை உன் தம்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டாருல. நீ என்னெல்லாம் உன் சொத்து உனக்கு பிடிச்சதோ அதெல்லாம் உன் தம்பி கொடு. அதான் அர்த்தம். என்ன நமக்கு பிடிச்சதோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தணும். ஆனா வாஜ்ரவஸ் அப்படிங்கிற இந்த நச்சிகேதஸுடைய தகப்பன், நச்சிகேதஸ் பார்த்து வருத்தப்பட என்ன பண்றாருன்னா, தனக்கு பிரயோஜனம் இல்லாத, இனிமேல் தன்னால் பயன்படுத்த முடியாத, நாளைக்கே இறந்து போகக்கூடிய ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கறவை பத்தி போன மாடு, இனிமேல் நிக்க முடியாது நிற்கக்கூடிய ஆடு, தனக்கு தேவையில்லாத, உபயோகம் இல்லாத பொருட்களை எல்லாம் தானம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்துட்டு இருக்காரு. குழந்தைக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியல. இதுல இன்னொரு பாடமும் நம்ம படிக்கிறோம். நான் தொடங்கும் போது சொன்னேன், மாணவர்கள் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்மள அண்ணாந்து பாக்குற ஒத்த காரணத்துக்காகவே வேற வழி இல்லாம தரையை விட்டு நம்ம மேல போக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். குழந்தைங்களும் அதுதான் பண்றாங்க. நம்மள இப்படி அண்ணாந்து பாக்குறதுக்காகவே, அதுக்காகவே நம்ம மேல போக வேண்டி இருக்கு. மரியாதை கொடுத்து மேல கொண்டு போய் வைக்கக்கூடிய நபர் அந்த மரியாதையை உதறிட்டு கீழே இறங்கும் போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்த நபருடைய மனவேதனை ரொம்ப அசாதாரணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் எப்போது பொய் சொல்லும் போது ஏற்படக்கூடிய வேதனை அதுதான். உண்மைதான் பேசணும், பொய் பேசாத அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய ஒரு அப்பா, வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கும், அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அப்பா நகர்ந்து நின்று நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது குழந்தையுடைய முதல் குழப்பம் அங்கதான் வருது. நான் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய அப்பா சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? ஓஹோ, அப்படி கூட வாழ்க்கையை மாத்தி மடிக்கலாமா? நாம தான். குழந்தைகள் வெறும் கண்ணாடி மட்டும்தான். சிரிச்சிங்கன்னா சிரிக்கும், பொய் சொன்னீங்கன்னா திருப்பி பொய் சொல்லும், வேற எதுவுமே இல்லை. 10 மாசம் ஒன்னு சுமந்து பெத்தேனே அப்படின்னு திருப்பி சொன்னீங்கன்னா, நாளைக்கு நமக்காக ஓடி போய் ஒரு காஃப் சிரப்போ குரோசினோ வாங்கிட்டு வந்தா நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்லன்னு திருப்பி சொல்லும். ஏன்னா நம்ம சொல்லி காமிச்சிட்டோம். இந்த குழந்தை அப்பா கிட்ட வந்து நிக்கிறான். அப்பா இதெல்லாம் கொடுக்குறாரு, உனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. உடனே அப்பா கிட்ட, என்ன யாருக்குப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அவருடைய மாணவர்கள் எல்லாமே சர்வசிரேஷ்டனாக, மிக நல்ல மாணவனாக நச்சிகேதஸ் இருக்கான். அவருடைய அத்தனை குழந்தைகளுமே மிக நல்ல குழந்தையாக அவன் இருக்கான். அப்பாவுக்கு என்னதை சொல்றான் குழந்தை அப்படின்னா, அப்பா நம்ம தானம் செய்ய வேண்டியது மிகவும் நல்ல பொருளாக இருக்கணும், வாங்கிட்டு போறவங்க உடனே பயன்படுத்துறதாக இருக்கணும். நமக்கு பயனில்லாத பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்க நமக்கு உரிமை கிடையாது. அது மிக கேவலமான சுயநலமான செயல். இது எதையும் அப்பா கிட்ட அவனால சொல்ல முடியாது. அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. அப்பாவும் ஆச்சாரியனுமான வஜ்ரவஸ் என்ற இந்த மிகப்பெரிய நபர், மிக உயர்ந்து நிற்கக்கூடிய நபர், தோள் நிமிர்ந்து உண்மை பேசக்கூடிய நபர், தன் முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமா குறுகி சின்னதாகும் போது குழந்தையால தாங்க முடியல. அப்பா பக்கத்துல போய், என்ன யார் கொடுக்க போறீங்க? ஒரு தடவை, 2 தடவை, 3ஆவது தடவை. புரியாம இல்ல, அப்பாவுக்கு நல்லாவே புரியுது, ரொம்ப தெளிவாவே அப்பாவுக்கு புரியுது. பெரும்பாலும் நம்ம குழந்தைங்க எல்லாமே வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாதான் உண்மையை பேச ஆரம்பிக்கும். என்ன பண்ணதுன்னே தெரியாது. நம்ம சூ அப்படிமோ, தனியா நகர்த்தி விடுவோம். என்ன பண்ணாலும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். பக்கத்துல வந்து இப்படியே மீட்டி நம்மளை கூப்பிட்டு வந்தவங்க கேட்கற அளவுக்கு உண்மையை சொல்லும். அதே மாதிரி மறுபடியும் இந்த குழந்தை நச்சிகேதஸ் கேட்ட அடுத்த நிமிஷம் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உன்னை சாவு கொடுக்க போறேன், I'm going to give you to death. அவ்வளவுதான், சாவு கொடுக்க போறேன். எங்கேயுமே பொய் சொல்லக்கூடாது, யாகபூமியில பொய்யே சொல்லக்கூடாது. அப்பா பொய் சொல்ல கிளம்பிடுறான் குழந்தை. நேர சாவினுடைய வீட்டுக்கு போறான். 3 நாள் காத்துட்டு இருக்கான். பெரும்பாலும் சாவுதான் ஒரு நபரை தேடி வரணுமே தவிர ஒரு நபர் அதை தேடி போறது இல்ல. குழந்தை 3 நாள் காத்துட்டு இருக்கான். இறப்பனுடைய, யமதர்மனுடைய மற்ற ஆட்கள் இருப்பார்கள் இல்லையா, இந்த பணி ஆட்கள், அவங்க எல்லாம் ஐயோ வந்து உட்கார்ந்துருக்கிற குழந்தை மீறி போனா ஒரு 8-9 வயசு இருக்கும். முகம் பார்த்தா அவ்வளவு பிரகாசமாக இருக்கு, அவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கான். இவ்வளவு சந்தோஷமா இப்படி ஒரு குழந்தை வந்து உட்காருமா, பார்த்தாலே ஞானமா தெரியுது அப்படின்னு வந்து உணவு கொடுக்குறாங்க. குழந்தை ஒரு பருக்க வாங்குறதுல, ஒரு சொட்டு தண்ணி வாங்குறதுல என்ன சொல்றான்னா, நானே இறப்புக்கு உணவாக என் தந்தையால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உணவு வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை உட்காந்துறான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள்
யமதர்மன் வராரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அவரையே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அவரை பார்த்து பயப்படக்கூட அப்படியே உட்காந்துருக்கு. சரி, 3 நாள் இங்க தங்கினேன் இல்லையா, திருப்பி வீட்டுக்கு ஓடு, 3 வரம் தரேன், வாங்கிட்டு போ. ஓகே, சரி. குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி, குழந்தைக்கு ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி, ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுக்குற மாதிரி, எங்க ஓடு ஓடு அப்படின்னு சொல்ற குழந்தை மாதிரி நினைச்சாச்சு கொடுக்குறாரு. முதல்ல என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை முதல் வரம் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, எத்தனை நெருக்கமான நபராக இருந்தாலும் இவங்க இல்ல, இவங்க போனா நானும் கூட போயிடுவேன் அப்படின்னு துடிக்கிற அளவு அன்பின் மிகுதியால பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தாலும், இறந்து போனவர்கள் மீண்டு வந்தால் அருவருப்பும் பயமும் இல்லாமல் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய சத்தியம். இது மிகப்பெரிய சத்தியம், இயற்கையினுடைய மிக மிக பெரிய சத்தியம். நம்ம என்ன போய் சொன்னாலும் திரும்பி வருவார்களே, ஆனால் மறுபடியும் 2 கரம் நீட்டி ஓடி போய் அணைப்போமா, இல்ல ஒரு நிமிஷம் துணி குடிச்சு நிற்போமா? இதுதான் உண்மை. குழந்தை சொல்ல, திருப்பி நான் போனோன்னா எங்க அப்பா என்னை ஏற்றுக்கணும், எந்த அருவருப்பும் இல்லாம பயமும் இல்லாம கோவம் எல்லாம் எங்க அப்பா ஏற்றுக்கணும். யமதர்மனுக்கு இப்பதான் முதல் சந்தேகம் வருது. இது சாதாரண குழந்தை மாதிரி தெரியல, கேள்வி கேட்க தெரியுது. இந்த குழந்தைக்கு என்ன பதில் வேணும்னு கேள்வி கேட்க தெரியுது. வகுப்புல கூட நான் சொல்றது உண்டு, புத்திசாலித்தனமான கேள்விகள் கேட்க கூடிய குழந்தைகளால மட்டும்தான் ஆசிரியர்கள் புத்திசாலிகளாக இருக்காங்க. என்ன கொடுத்தாலும் வாங்குறேன் அப்படிங்கிற குழந்தையோட ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே தன்னுடைய புத்திசாலித்தனம் மழுங்கடிக்கப்பட்ட நிலைக்கு வந்துருவாங்க. குழந்தை ரொம்ப அழகா கேட்டாச்சு. சரி, கொடுத்தாச்சுக்கண்ணா, நீ திரும்பி வீட்டுக்கு போறேன், உங்க அப்பா உன்னை ஏத்துக்கிறாரு. நம்ம எங்கிருந்து விலகி வரும்? வேண்டி விரும்பி விடாப்படியாக அப்படித்தான் இன்பமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன பாரதி மாதிரி, வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் உங்களுடைய சாய்ஸ். எதுல நீங்க தொடறீங்களோ, 2 விரல நீட்டி வாழ்க்கை திருப்பி திருப்பி கேட்குது, உனக்கு இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா அப்படின்னு. பெரும்பாலும் நமக்கு அது நீட்டுறது தெரியல. நீட்டினாலும் 2ஐயும் ஒன்னா பிடிச்சுக்கிறோம். இல்ல அப்படின்னா பிடிச்சது இறுக்கி விட மாட்டேங்கிறோம். ஒன்ன விட்டாதான் ஒண்ணு கிடைக்கும். இது அத்தனையும் நச்சிகேதனுடைய கதையில வருது. 2வது உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அடுத்த நிமிஷம் குழந்தை சொல்றான், அது எப்படி ஒரு யாக பூமியில எது கொடுத்தாலும் நெருப்புல போடக்கூடிய எல்லாமே ஒன்ன வந்து சேரும்? அப்படி அந்த நெருப்புக்கு என்ன அவ்வளவு விசேஷமான குணம் சொல்லு. நம்ம குழந்தைங்க கூட 9 வயசுல இப்படி சொன்னதில்லை, இப்படி கேட்டதில்லை. அவங்களை குறைப்பட்டுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, வஜ்ரோஸ் மாதிரி அத்தனை அறிவுபூர்வமான ஒரு தந்தைக்கு பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தாய் தகப்பனுடைய பேச்சு கேட்கும் போது குழந்தைகளும் அவ்வளவு அழகான கேள்விகளை கேட்குது. குழந்தை கேட்ட அடுத்த நிமிஷம் நாம எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மறுபடியும் யமதர்மன் சொல்றான். என்ன? ஃபயர் இஸ் a purifier. யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லா விதமான 5 புலன்களை ஆட்டக்கூடிய அந்த 5 பொறிகளையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். தண்ணீரை கலப்படம் பண்ண முடியும், அசுத்தம் பண்ண முடியும், தரையை அசுத்தம் பண்ண முடியும், வானத்தை கூட இப்ப அசுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளும் விண்வெளிகளுக்கு அனுப்பக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாதி உடைஞ்சு ஒரு ஸ்பேஸ் ஜங்க் யார்டா அதை மாத்திட்டு இருக்கோம். உங்களால நீரை அசுத்தம் பண்ண முடியும், காற்றை அசுத்தம் பண்ண முடியும், நிலத்தை அசுத்தம் பண்ண முடியும், ஆகாயத்தை அசுத்தம் பண்ண முடியும். எத்தனை பேரால நெருப்பு அசுத்தம் பண்ண முடியும்? நெருப்புக்கு அசுத்தம்ங்கிறது முடியாத காரியம். நெருப்பை யூ கேனாட் கண்டாமினேட் ஆர் பொல்யூட் ஃபயர். இந்த கதோபனிஷத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லிடுவான். என்ன? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, மனசார பொய் சொல்லிடாத, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அவ்வளவுதான் நெருப்பு. உள்ளுக்குள்ள ஆண்டவன் ஒரு மொபைல் கோட்டை வச்சு அனுப்பிச்சிட்டான். எதிர்கட்சியை உள்ளேயே வச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்பப்ப கொடி பிடிக்கிற ஒத்த எதிர்கட்சியாக ஒண்ணு உள்ளேயே இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த எதிர்கட்சியத்தான் ரொம்ப அழகாக பகவத்கீதை சொல்றது என்ன அப்படின்னா, சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றது இதுதான். மனதில் இருக்கக்கூடிய நன்மை குறைந்து தீமை மேற்படும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஒத்த குரல் கேட்கும், தப்பு பண்ற தப்பு பண்ற அப்படின்னு சொல்லும். சுமாரு அப்படின்னு சொன்னா அடங்கி போயிடும். அந்த ஒரு நிமிஷம் தலை தூக்கக்கூடியது ஆண்டவன் தான். ஆக இந்த நெருப்புங்கிறது ஒரு பியூரிஃபயர். இந்த எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய நெருப்பத்தான் அறிவின் சாட்சியாக வச்சிருக்கோம். அதனாலதான் மிகப்பெரிய துறவிகளும் மிகப்பெரிய அறிஞர்களும் அந்த சாஃப்ரன் ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய காவி உடையவங்க அணியும் பொழுது நெருப்பின் சின்னமாக அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு. யமதர்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ஆசிரியர்களுக்குமே அப்படி ஒரு சந்தோஷம் வரும். புத்திசாலித்தனமான கேள்வி கேட்கிற குழந்தைய அப்படி சுத்தி போட்டு அப்படியே எடுத்து அணைச்சிக்கலாமான்னு தோணும். ஏன்னா அந்த டீச்சர் ஒரு நிமிஷம் மேல வளர்ந்திருப்பாங்க. சரி, இந்த குழந்தையோட கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது யமதர்மராஜன் சொல்றான், இவ்வளவு அழகான நீ கேள்வி கேட்ட இல்லையா, எந்த இடத்துல நல்ல காரியத்திற்காக ஒரு நெருப்பு மூட்டப்படுகிறதோ அந்த அக்னிக்கு நச்சிகேத அக்னின்னு பேர் வரட்டும். சரி, 2வது வரமும் முடிஞ்சது. 3வது வரம் பையன் தயாராயிட்டான். யமதர்மனுக்கு கொஞ்சம் தயக்கம், என்ன கேட்க போறான். குழந்தை ரொம்ப அழகா அடுத்த கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? நீ யாரு? நீ யாரு? யமதர்மன் பயந்தது இந்த ஒற்றை கேள்வியை நினைச்சுதான். நீ யாரு? அன்றாடம் உன்னை பாக்குறேன், வழியில போகும்பொழுதெல்லாம் என் கண்ணில் தென்படுற. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில எத்தனை நாள் நம்ம இதை மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீட்டை கடந்து போறோம், ஒரு வீட்டை கடந்து போகும்போது
துர்பாகியவசமாக அந்த வீட்டுல ஒரு இழப்பு இருந்திருக்கு. அந்த ஒரு நிமிடம் மனசு சலனப்படாதா நமக்கு? ஐயோ இந்த வீடு எப்படி இருக்குமோ, எப்படி இருக்காங்களோ, எப்படி தாட்டுறாங்களோ, இந்த ஒரு நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்த நிமிஷம் மனசு மறுபடியும் தன் நிலைமைக்கு வந்துடும். நீ யாரு? தினம் தினம் உன்னை சந்திக்கிறேன், ஆனாலும் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எல்லார் வீட்டுக்கும் நீ வருவேன்னு தெரியும், ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன், என்ன நீ தொடமாட்ட அப்படின்னு. நீ யாரு கேட்ட அடுத்த நிமிஷம் யமதர்மனாகிய அந்த மிகப்பெரிய அறிவாளி சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, சரி உனக்கு நீண்ட ஆயுள் தரேன் நச்சிகேதஸ், உனக்கு மிக நீண்ட ஆயுள் தரேன், நிறைய பணம் தரேன், நல்ல செல்வம் தரேன். நீண்ட ஆயுள் கிடைச்ச என்ன லாபம்? 40 வயதுல முதுமை வந்துருச்சு அப்படின்னா முழங்கால் வலி, முதுகு வலி, டயபெட்டிஸ், உங்களுடைய எல்லாமே கூட வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகமாயிடும். நீண்ட ஆயுளும் நித்திய ஆரோக்கியமும் இளமையும் தரேன், வாங்கிட்டு ஓடு பார்க்கலாம். நச்சிகேதஸ் நின்னு இது எதுவுமே எனக்கு வேண்டாம், 3வது கேள்விக்கு பதில் சொல்லு, நீ யாரு? உனக்கு இதெல்லாம் தரேன்பா, நீ திரும்பி போனா உங்க அப்பா அரணிச்சுக்குவாரு, நீ கேட்கும் பொழுது மட்டும்தான் உன்னை நோக்கி இறப்பு வரும், குடும்பம் அவ்வளவு நல்லா இருக்கும், அதை விட ஏவா மக்கள், நீ கூப்பிடுறதுக்கு முன்னால உட்கிட்ட வந்து நிற்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தரேன், வாங்கிக்கோ, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். நீ யாரு? இந்த இடத்துல மட்டும்தான் நச்சிகேதஸும் நாம்பளும் தவறு பண்றோம். நச்சிகேதஸ் ரொம்ப தெளிவாக இருக்கான். வாழ்க்கை எல்லாருக்கும் 2 கொடுக்கும், ஒன்று வசதி, இன்னொன்று நல்லது, கம்ஃபர்ட் அண்ட் குட்னஸ். யமதர்மராஜன் நச்சிகேதஸ்ங்கிற அந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்தது எல்லாமே நீண்ட ஆயுள் தரேன், நித்திய ஆரோக்கியம் தரேன், இளமை தரேன், அப்பா அம்மாவுடைய உயர்வு தரேன், உனக்கு கேட்டதெல்லாம் நான் தரேன், கேட்காததெல்லாம் தரேன், வாங்கிட்டு ஓடு பார்க்கலாம். எல்லா வசதிகளும் ஒரு பக்கம் ஆண்டவன் கொடுக்கறான். இன்னொன்னு, குழந்தை அது எதுவுமே வேண்டாம், உண்மையை சொல்லு, நீ யாரு? இந்த தேர்ந்தெடுக்கிற பக்குவம் தான் நமக்கு இல்லை, பாரதிக்கு இருந்தது. நச்சிகேதஸுடைய இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவம், வசதியையும் உண்மையையும் கையை நீட்டி கொடுக்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நமக்கு வசதியா இருக்கிறது, நமக்கு சுகமா இருக்கிறது, நமக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையான இன்பம் தரக்கூடிய விஷயங்கள்னு வாரி வழிச்சு எடுத்து மடியில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல கஷ்டப்படுறோம். மொத்தமா வாங்கிட வேண்டியது, அப்புறம் உதுத்து வருத்தப்பட வேண்டியது. குழந்தை மட்டும் என்ன சொல்றான்? இல்ல, எனக்கு உண்மை வேணும். அதுக்கப்புறம் யமதர்மராஜன் முதல்ல புரிஞ்சுக்கிறான், என்ன இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். தமிழ்நாடு அரசாங்கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேண்டான்னு வைக்கலாம், இன்ஜினியரிங்குள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேண்டான்னு வைக்கலாம். வாழ்க்கை எல்லாருக்குமே நுழைவுத் தேர்வுன்னு ஒண்ணு வைக்குது. அந்த நுழைவுத் தேர்வுல பெரும்பாலானவங்க 35 மார்க்ல ஏதோ தட்டி தடவி பாஞ்சு வெளியில போயிடும். பாரதி மாதிரி மிகச்சில நபர்கள் மட்டும்தான், அது பாரதியாக இருக்கலாம், விவேகானந்தராக இருக்கலாம், இயேசுபிரானாக இருக்கலாம், வாழ்க்கையில மிக குறைந்த ஆண்டுகளே மிக நிறைவாக வாழ்ந்த மிகப்பெரிய நபர்கள் எல்லாருமே இந்த நுழைவுத் தேர்வுல 100% வாங்கி வெளியில போனவங்க நச்சிகேதஸ் மாதிரி. நாம என்ன பண்ணிட்டோம்? அவசரமா வெயில்ல வெளியில போயிட்டு வரோம், வந்தவொடனே ஃப்ரிட்ஜை திறக்கிறோம், அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கடன்னு குடிக்கும் போது வசதியாக இருக்கு, சுகமாக இருக்கு, நம்ம பார்வையில இன்பமாக இருக்கு. ஆனா அது உடலுக்கு நல்லதில்லை. பனிக்காலமாக இருக்கு, நல்ல கொதிக்க பொங்க சுடுதண்ணி போட்டு அப்படியே குளிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? சுகமாக இருக்கு, வசதியாக இருக்கு, ஆனா அது நல்லது இல்லை. நச்சிகேதஸனுடைய அந்த வாழ்க்கையத்தான் அன்றாடம் நமக்கு பயிற்றுவிக்கிறதுக்காக ஐயப்பன் மலைக்கு போறவங்களாக இருந்தா முதல்ல நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்றோம்? வாழ்க்கையினுடைய சுகங்களை எல்லாம் விட்டு விலகி உண்மையான இன்பமான அந்த ஆண்டவனடிய படியணும் அப்படின்னா பொழுது புலறதுக்கு முன்னாலேயே எழுந்திருக்கணும், குளிரக்கூடிய அந்த பச்சை தண்ணீர்ல எடுத்து குளிக்கணும், வெறுங்கால நடக்கணும், ஆடை அலங்காரங்கள் இல்லாம இருக்கணும், கட்டுப்பாடு மனதுக்கும் உடலுக்கும் வரணும். ஏன்னா இவை எல்லாமே வசதி கிடையாது, ஆனா இது அன்றாடம் இன்பம் தரக்கூடிய கோடிக்கணக்கான இன்பங்கள்ல குறைந்தபட்ச இன்பம் இது. இது இந்துக்களுக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் 25ஆம் தேதி பிறக்கிறதாக நாம நம்பக்கூடிய இயேசு பிரானாக இருந்தாலும் நல்ல கிறிஸ்துவ அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தையுடைய வருகையை வரவேற்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திப்பாங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மள எழுந்துச்சு ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் ஓடுனா நம்மளால ஓட முடியாது. யாருக்குதான் ஓட முடியும்? ஓடிட்டே இருக்கிறவங்களை ஓட சொன்னாதான் ஓட முடியும். அப்போ ஒரு இறைவன் என்கிட்ட இறங்கி வரான் அப்படின்னா அவனை எதிர்கொள்ளக்கூடிய தகுதி கூட எனக்கு வேணும்னா உடலாலையும் மனதாலையும் நான் தயாராக இருக்கணும். நம்ம சொல்றோம் ஆண்டவன் இப்படிதான் வர மாட்டான்பா, அப்படி வந்தாத ஆண்டவன் இல்ல. 5 பைசா கற்பூரத்துக்கும் அன்னதானத்துக்கும் தலையில ஊத்தக்கூடிய பாலுக்கும் நீங்க தயங்கி நின்று போடக்கூடிய வணக்கத்திற்கும் சாமிக்கு கொடுக்கக்கூடிய உடைக்கும் ஆபரணத்திற்கும் உண்டியல்ல போடக்கூடிய லட்சக்கணக்கான பணத்துக்கும் இப்படின்னு உடனே ஆண்டவன் வந்தது ஆண்டவன் அல்ல. இன்னொன்னு, எங்க இங்கிருந்து வெளியில போனான் திரும்பி வரதுக்கு
போனா தானே வரணும். அதனால தானே அவனுக்கு அவ்வளவு அழகான பேர் கடவுள். எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருப்பவன். அப்ப திரும்பி உள்ளுக்குள்ள பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா நச்சிகேதஸுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ கொடுத்த ஆடம்பரங்கள் வேண்டாம், வசதிகள் வேண்டாம். அதுதானே உங்களுடைய ரம்ஜான் நோன்பு. எந்த மதம் இதுல பெசகி போச்சுன்னு சொல்லுங்க? கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், முகமதியர்களாக இருந்தாலும், படைத்தவனை வா வீட்டுக்கு அப்படின்னு வரவழைக்கணும் அப்படின்னா அதற்குரிய பக்குவப்பட்ட மனது இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமடையும். வருடத்துக்கு ஒரு முறை 30 நாட்களோ 40 நாட்களோ ஒரு வாரமோ ஒரு நாளோ மனசளவுல உபவாசம் இருந்து இந்த ஏழை வீட்டுக்கு நீ வர முடியுமா? அந்த ஒரே ஒரு நாள் அல்லது அந்த 40 அந்த மண்டலங்கள்ல நம்ம நச்சிகேதஸ் பண்ண அதையே பண்றோம். சரி, பதில் கொடுத்தாச்சு. பாத்திரம் நல்ல ஓட்ட பாத்திரம் இல்ல, நல்ல கனமான பாத்திரம். இந்த பாத்திரத்துல பிச்சை இடலாம், ஞானத்தை கொடுக்கலாம், வித்யாதானம் பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி வெற்றிகரமாக நச்சிகேதஸ் வந்த உடனே யமதர்மராஜன் இந்த வச்சுக்கோ, உனக்கு ஞானம் கொடுக்கலாம். 3வது கேள்விக்கு பதில் ரொம்ப அழகா சொல்றாரு. எனக்கு பிறப்பே கிடையாது, என்ன காரணம்னா நான் இறக்கவே இல்லை. எனக்கு இறப்பே கிடையாது, என்ன காரணம் நான் பிறக்கவே இல்லை. எனக்கு பெயரே கிடையாது, என்ன காரணம் எனக்கு எல்லா பெயரும் இருக்கு. எனக்கு எல்லா பெயரும் இருக்கு, என்ன காரணம் எனக்கு பெயரே இல்லை. பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முற்றிலும் முரணான எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மிக அழகான அந்த பதில கொடுக்கிறான். இந்த பதில தூக்க முடியாம தூக்கிட்டு போய் தான் அர்ஜுனன் படையில கேட்கும் பொழுது, போர்க்களத்துல கேட்கும் போது அங்கேயும் ஒரு டீச்சர், அங்கேயும் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆசிரியர் விஸ்வரூபம் எடுத்து நிற்க, அது கிருஷ்ணனாக அவருடைய ஸ்டூடெண்டாக நின்று கேட்கக்கூடிய கதோபனிஷத்தின் 3வது கேள்விக்கான பதில் தான் கீதோபனிஷத் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய பகவத்கீதையாக வருது. இப்போ இது உள் வாங்கிட்டோம் அப்படின்னா வேண்டி விரும்பி இன்பமாக இருக்க போறோமா, வேற வழி இல்லாம இன்பமாக இருக்க போறோமா? அவ்வளவு. சரி, இன்பம்னா என்னது? நாம சந்தோஷமா இருக்கிறதா? இல்ல சந்தோஷம் அப்புறம் என்னது? இதெல்லாம் வர்ணிச்சுட்டே வர வேண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா? சரி, பாரதிய கேட்டோம் அப்படின்னு சொன்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. அது என்ன எங்கள் இறைவா? என்ன தெரியணும் உனக்கு. எந்த இறைவனையும் கிட்ட எல்லாம் சொல்ல, எங்கள் இறைவா. என்னோட பழக்கம் இருக்கு, என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியும், நஷ்டங்கள் உனக்கு தெரியும், சந்தோஷம் தெரியும், சுகம் தெரியும், சோகம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச என்னுடைய இறைவா எத்தனை கோடி இன்பம் வச்சிருக்க. நான் முதல்லயே சொன்னேன், கனக்கும் செல்வமும் 100 வயதும் அவருக்கு கிடைச்சது கிடையாது. பெரிய பாட்டு எழுதி பணம் செய்த நபர் அல்ல. ஒரு ஏசி ஹால்ல ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பாடு உனக்கு பணம் தரேன்னு சொல்லி எழுதினவன் அல்ல பாரதி. அவனை பொறுத்த வரைக்கும் இமைப்பொழுதும் உலகத்துக்கு கொஞ்சம் கூட உபயோகம் இல்லாம என்ன பண்ணிடுவியோ, நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எரிவதண்டோ சொல்லடி சிவசக்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், நான் அறிவாளி, எனக்கு தெரியும். அடுத்த வரி ஏன் அறிவாளி தெரியுமா? வல்லமை தாராயோ, என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, என் குழந்தைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, 8 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல. வல்லமை தாராயோ, எவன் அறிவாளி? நிலம் பயனுற நாம் வாழணும், எல்லாரும் பயனுற வாழறதுக்கு எனக்கு வல்லமை கொடுன்னு கேட்கிறவன் தான் அறிவாளி. அதுதான் இன்பம், அதுதான் கோடி இன்பத்துல மிக அழகான ஒரு இன்பம். சரி, அடுத்தது பயமா இருக்கு. நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, நல்ல புத்தியும் கொடுத்து ஒரு நல்ல வீணைய பண்ணி தெருப்புழுதுல வீசின மாதிரி இத்தனை சுடர் மிகும் அறிவுடன் படைச்சிட்டு என்ன தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடுவியாமா? நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ கேட்டதுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அங்க போய் நில்லு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உடம்பு சொன்னா மனசு போய் நிக்கணும். எத்தனை நாள் காலையில் நம்ம நினைக்கிறோம் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், நடக்க சொல்லியிருக்காரு டாக்டர், வாக் போகணும், 5 மணிக்கு இது பண்ணணும், 6 மணிக்கு எல்லாம். முதல் நாள் ராத்திரி படுக்கக்கூடிய நம்ம எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பேன், நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவேன், கடினமா எல்லாம் முதல் நாள் ராத்திரி அவ்வளவு தங்கமான நபரா, நம்ம கண்ணே நம்மளை பார்த்தா பட்டுடும், அந்த அளவுக்கு நல்ல நபரா படுத்துட்டு அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு அந்த அலாரம் அடிக்கும் போது ஓங்கி ஒரு அறை வைக்கிறோம் பாருங்க. அந்த வேட்டை நாயும் நமக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. எழுந்துருன்னா உடம்பு எழுந்திருக்கணும், நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். இது அத்தனையும் கையில பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூட்சமா இங்க இருக்கணும். சரி, என் மனசுல என்னெல்லாம் வேணும்? அவன் கேட்கிற வேண்டுதலே வேற மாதிரி இருக்கு. எண்ணிய முடிதல் வேண்டும், தந்துட்டேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நீ என்ன நினைச்சாலும் பாரதி உனக்கு தரேன். இதுதான் நாம வாங்கிட்டு உடனே போயிடுவோம். பாரதி நிக்கிறான், எண்ணிய முடிதல் வேண்டும், ஆனா நல்லவே எண்ணல் வேண்டும். அடுத்தவர் எப்படி கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க. கிடைச்சதெல்லாம் ஆண்டவன் கொடுத்துட்டான், எண்ணிய முடிதல் வேண்டும், இந்த வச்சுக்கடா அப்படின்னு பராசக்தி கையை கட்டி வாயை மூடிட்டு நின்னுட்டு இருக்கா. சொல்லு, நல்லவே எண்ணல் வேண்டும். அதுதானே பெரிய வரம். நல்லதை மட்டுமே நான் எண்ணணும், அந்த எண்ணிய முடிதல் வேண்டும். சரி, அதுக்கப்புறம்
நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா கால் தரையில பாவாது, நினைப்பு வந்துரும், பெரிய ஆள்னு நினைப்பு வந்துரும். அந்த நினைப்பை எதிர்த்து நிற்கக்கூடிய பணிவான மனதாகிய திண்ணிய நெஞ்சம் வேண்டும். நல்ல மனசு எனக்கு கொடுமா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சு வேண்டும். அதுக்கு அடுத்தது தெளிந்த அறிவுன்னு கேட்டிருந்தா அது பாரதி இல்ல, தெளிந்த நல் அறிவு வேண்டும். மோசமான அறிவுல கூட தெளிவு உண்டு. ஊரை ஏமாத்துறதுல கூட நம்ம திட்டம் போட்டுதான் பண்றோம், அதுல எந்த சகஜமும் இல்ல. போதுமான அளவு உட்கார்ந்து இந்த திட்டம் எப்படி செயல்படும் பார்த்து பண்றோம். தெளிந்த நல் அறிவு வேண்டும். பெண்களுக்கு பாரதி சொல்லும் போது கூட நிமிர்ந்த நடைன்னு சொல்லல, நிமிர்ந்த நன்னடை கூட சேர்த்துறோம். வரக்கூடிய செருக்கு கூட எப்படி இருக்கணுமா, ஞான செருக்கா, ஒத்தொத்த வார்த்தையும் உதிர்த்து கரெக்டா கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வள்ளுவனுக்கு அடுத்தது பாரதிக்கு. தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். சரி, இதெல்லாம் கிடைச்சிருச்சா? எனக்கு அடுத்தது என்ன வேணும்? நான் சொல்ற இடத்துல போகக்கூடிய உடம்பு வேணும். நித்தம் நவமென சுடர்விடும் எனக்கு என்னுடைய மதி வேணும். புதுசு புதுசா புதுசு புதுசா எனக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கிற மாதிரி என்னுடைய அறிவு சொல்லிட்டே இருக்கணும். இது எல்லாம் கிடைச்சாலும் உன்னை மறக்காத ஒரு மனசு எனக்கு முதல்ல வேணும். இது அத்தனையும் கொடுக்காளின்னு லிஸ்ட் போட்டா இந்தா வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் ஆண்டவன் கொண்டு வந்து கொடுக்கறான். இப்படி கேட்கக்கூடிய மறுபடியும் காளியை தான் கேட்கிறா. உனக்கு எத்தனை வயசு கொடுக்கட்டும் பாரதி? மார்க்கண்டேயன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? 100 வயது இருக்கக்கூடிய முட்டாள் குழந்தை வேணுமா, 16 வயது இருக்கக்கூடிய புத்திசாலி குழந்தை வேணுமா? ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உங்ககிட்ட ரெட்ட விரல நீட்டி எது வேணும்னு கேக்குது. நாம நினைக்கக்கூடிய இன்பம் அல்ல பாரதி சொல்லக்கூடிய எத்தனை கோடி இன்பத்துல வரக்கூடியது. இத பத்தி பேசும்பொழுது எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு கவிஞர். பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்க அந்த பாடல் கூட படிச்சிருக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாடல், த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கவிதை. நான் செல்லாத ஒரு பாதை, அவர் சென்ற பாதையை பத்தி அவர் எழுதவே இல்லை, நான் செல்லாத ஒரு பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தொடங்கும் போது சொல்றாரு, ஒரு நாளைக்கு காலையில நான் நடந்து வந்துட்டு இருந்த பொழுது பாதை காட்டு வழியில வந்துட்டு இருக்கேன், காடு பூரா மஞ்சளா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இலைகள்லாம் பழுத்து உதிர நிலைமையில இருக்கு. அப்போ பாதை ரெண்டா பிரிஞ்சுது. ஒரு பாதை எல்லாரும் அடிக்கடி போற பாதை, எல்லாரும் பயணிக்கிற பாதை. அந்த பாதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யாருமே பயணம் போகாத ஒரு பாதையை நான் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்தேன். என்ன நினைச்சேன்னா அப்படின்னா, இன்னைக்கு காலையில பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, இதுலதான் எல்லாரும் போயிட்டே இருக்காங்களே, பாவம் இந்த பாதைக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கும்ல, நம்ம இதுல போலாமே அப்படின்னு எடுத்துட்டு இன்னொரு முடிவு பண்ணேன். இன்னொரு நாளைக்கு இந்த பாதையில இருந்து திரும்பி வந்து இந்த பாதைக்கு போனா போச்சதுன்னு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு நினைச்சேன். உள் மனசு சொல்லுச்சு, இல்ல இந்த பாதையில போனா அது ரெண்டா பிரியும், அதுல ஒன்னு எடுப்ப, அது மறுபடியும் ரெண்டா பிரியும், அதுல ஒன்னு எடுப்ப அப்படின்னு சொல்லுச்சு. வாழ்க்கையினுடைய வின்டர் ஆஃப் யுவர் லைஃப், வாழ்க்கையினுடைய பனிக்காலம், முதிர்ந்து முகத்தில் நரைதிரையெல்லாம் வந்து தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திரும்பி வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருமூச்சோட நான் நன்றி சொல்வேன். எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு நிமிடம் தவங்கி எல்லாரும் போற பாதையை விட்டுட்டு இந்த பாதையை எடுத்துக்கோனே மனசு சொல்லிச்சு இல்லையா, தட் மேட் ஆல் தி டிஃபரன்ஸ். நச்சிகேதஸுக்கு 2 விரல காமிச்சு, உனக்கு வசதிகள் உள்ள வாழ்க்கை வேணுமா, அடுத்தவனுக்கு உதவக்கூடிய உண்மை இருக்கக்கூடிய அறிவு வேணுமான்னு கேட்டபோது 9 வயது குழந்தை யமதர்மனுடைய விரல பிடிச்சு எனக்கு இதுதான் வேணும், வசதி வேண்டாம், வாய்ப்பு வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம்னு சொன்னான் இல்லையா? அதையே அமெரிக்க கவிஞன் அதையே தான் திருப்பி சொல்றான். என்ன, நான் எடுத்த பாதை தான் என்ன சொல்ல போகுது. தினமும் நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது இதை மட்டும் ஞாபகம் வைங்க, இன்றைய 24 மணி நேரங்கள்ல எத்தனை முறை வாழ்க்கை உங்களை நோக்கி விரல நீட்டுச்சு, எத்தனை முறை நீங்க எந்த விரல தொட்டீங்க, எத்தனை முறை மற்றொரு விரல தொட்டீங்க. பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு. உண்மையை சொல்லுங்க, யாருக்கும் தெரியாம தானே தப்பு பண்ணோம், நமக்கு தெரியாமையா பண்ணோம், தெரிஞ்சுதானே பண்றோம். யாருக்கும் தெரியாதுன்னு தெரிஞ்சுதானே பண்றோம், யாருக்காவது தெரிஞ்சா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுதானே பண்றோம். மாற்றமே இல்லை. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அதுல ஜெயகாந்தன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தவறு நடிக்கும் போதெல்லாம் உன் உள்மனது ஓங்கி ஒரு குரல் கொடுக்கும், செய்யாதே என்று. சும்மா இரு அப்படின்னு ஒரு மிரட்டி விட்டுட்டீங்க, 4 தடவை அதே தப்ப திருப்பி திருப்பி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? 5வது முறை இதே மனது சொல்லும், ஆமா எவன் தான் பண்ணல ஊர்ல பண்ணு. அவ்வளவு வெட்கம் கெட்டது நமது மனது. உண்மை. முதல் தடவை வரும்பொழுது இல்லை அப்படின்னு நகர்த்த முடியும்னா எல்லாமே சிறப்பா மாறிடும். இப்போ போன உடனே நம்ம போட வேண்டிய ஒரு பெரிய கேட்டலாக், முனிவரா இருக்க வேண்டாம், துறவியா இருக்க வேண்டாம், சத்தியசந்தர்களாக இருக்க வேண்டாம், பொய் புனை சுருட்டு செய்யற நபராக இருந்தா கூட கட்டுப்படி ஆகிற அளவுக்கு இன்பங்களை கணக்குல எடுக்கலாம். இது நினைக்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய இன்னொரு
வயதுல முதியவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய மிக அழகாக இன்னொரு கதை ஒண்ணு ஞாபகம் வரும். இலக்கியம் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நாகர்கோயிலிருந்து நமக்கு நிறைய படைப்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க. நாஞ்சில் நாடன் போன வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நாஞ்சில் நாடன்ல இருந்து, ஜெயமோகன்ல இருந்து, மிகவும் ரொம்ப சீனியர் ரைட்டராக எந்த விதமான ஒரு பெரிய அவார்டும் நாம கொடுக்காம நம்ம புறக்கணித்து விட்டுட்டோமோ ஐயப்படக்கூடிய சுந்தர ராமசாமி அப்படிங்கிற படைப்பாளியினுடைய மிக அழகான கதைகள் நிறைய இருக்கு, படிக்கணும். அந்த எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது துன்பத்தை வாங்கிக்கிட்டும் இன்பம் கொடுக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா, அது விஷயம் தெரியணும் அப்படின்னா மிக முக்கியமாக நீங்க அவருடைய 2 கதைகள் படிக்கணும். ஒன்று சீதை மார்க் சிஐ காய்த்தூள். கேட்கும் போதே நமக்கு தமாஷா இருக்கு. சீவக்காப்படி வாங்குறோம், அது என்ன பிராண்ட்? சைக்கிள் பிராண்ட், அந்த பிராண்ட் அப்படின்னு பிராண்ட் இருக்கு இல்லையா, அதுல சீதை மார்க் சிஐ காய்த்தூள் அப்படிங்கிற கதை கண்டிப்பா படிக்கணும். தினமும் கிடைக்கக்கூடிய இந்த கோடி இன்பத்துல ஒரு இன்பம் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த கதை. இன்னொன்று மிக அழகான உழவு மாடும் கோவில் மாடும். நம்மள பெரும்பாலானவர்கள் உழவு மாடுகள் அல்ல, கொஞ்ச நாளைக்கு உழவு மாடுகளா இருந்து இப்ப கோவில் மாடுகளாக மாறினவங்க. இந்த கோவில் மாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிற பொறுப்பையும் மிகையா தூக்காம தோளுக்கு தகுந்த மாதிரி சின்னதா மெல்லிதா தாங்கக்கூடிய வசதி உள்ள சின்ன சின்ன பாரங்களை தூக்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள். பொய் இல்லாம இந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மணி ஒரு 7 தாண்டி 8 தொடும் பொழுது இன்னி தேதிக்கு ஆண்டவன் நல்லா தான் வச்சிருக்கான், நல்ல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, மிகப்பெரிய கும்பலாகல, ஓரளவு சாஞ்சி உட்கார்ற அளவுக்கு வசதி இருக்கு. 9 மணி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா சாப்பாடு தயாராக இருக்கும், படுத்தா தூக்கம் வரும், ஆண்டவர்களால ஆரோக்கியம் இருக்கு, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அவ்வளவு. இந்த கோவில் மாடும் உழவு மாடும் கதையை எடுத்து படிச்சீங்கன்னா இதுவும் எத்தனை கோடி இன்பத்துல நான் சொல்ல வேண்டிய ஒன்று. ஒரு சாதாரண கோவில், அந்த கோவில் இருக்கக்கூடிய பூசாரி நல்ல திடகாத்திரமான ஆள். காலையிலான தன்னுடைய காவடி எல்லாம் நல்ல பளபளன்னு தேய்ச்சு அதுல ஓரளவுக்கு விபூதி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தோல்ல தூக்கி வச்சுட்டு அவர் போவாரு. போகும்பொழுது எல்லாருக்கும் அவருடைய விபூதி கொடுப்பாரு, ஆசீர்வாதம் பண்ணக்கூட. ரொம்ப வயதானவர் கிடையாது, மீறி போன ஒரு 30 வயது இருந்தா அதிகம். அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரிசியை கொண்டு வந்து தினமும் சமைக்க வேண்டியது, கோவில திருவிழாக்கள் வரும்போது பூஜை நடத்த வேண்டியது, மிக அழகாக அந்த அம்மனை பராமரிக்க வேண்டியது, இதெல்லாம் தான் அவருடைய வேலை. மிக பெரிய தூக்க முடியாத சுமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்று இரவு சமைச்சா அவருடைய காலில் அவர் போடக்கூடிய சோறை நம்பி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய் ஒன்று இருக்கு. சரி, அன்னைக்கு அவர் சாப்பிட்டுட்டு சோறை எடுத்து வைக்க போறாரு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா ஒரு விருந்து வருது. இந்த விருந்தாளி யாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப நடை தளர்ந்து, உடல் மெலிந்து, முதுகு கூன் விழுந்து, தட்டு தடுமாறி, பார்வை கூட மங்கி போன மிகவும் வயதில் மிகுந்த ஒரு முதியவர். மிகவும் வயதில் மிகுந்த முதியவர். இப்ப இந்த முதியவர் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டுக்கு போய் நம்மளுடைய அடுத்த தலைமுறை கிட்ட நீங்க பேசும்பொழுது வயதில் பெரியவர்களை தயவு செஞ்சு முதியவர்னு மரியாதையோட சொல்லி காமிங்க. நம்மளை தவிர வேற எதுவும் இல்ல. ஊடகங்கள்லயும் திரைப்படங்கள்லயும் பெருசு, நச்சு, கிழம் இதெல்லாம் சொல்லும் பொழுது நான் கூசி குறுகி போறேன். ஒரு பஸ்ல ஏறி பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க பெருசு அப்படின்னு கண்டக்டர் கையை காட்டிக்கூடிய நபர் யாருக்கோ அப்பா, யாருக்கோ சித்தப்பா, யாருக்கோ மாமா, யாருக்கோ தாத்தா. இன்னொரு உறவை குற்றம் சொல்ல நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாமெல்லாம் மௌனமாக இறங்கி நடத்த வேண்டிய மிகப்பெரிய போராட்டம் யாரும் யாரையும் கேவலமாக பேசுவதை எதிர்த்து மௌனமாக செய்ய வேண்டிய போராட்டம். சரி, இந்த மிகப்பெரிய வயதில் முதிர்ந்தவர் அவர் வராரு, கைகாலம் ஊனி இருக்கு, ரொம்ப காப்பு காய்ச்சி போயிருக்கு காலில். சரி, நம்ம பூசாரி உட்கார வைக்கிறாரு. என்னப்பா என்ன ஏது அப்படின்னு கேட்கும் போது சொல்ற, இந்த மாதிரி நான் மரம் ஏறிட்டு இருக்கிற ஆளு, பனைமரம் ஏறுறவன், என்னுடைய மனைவியும் இறந்து போயிட்டா, பையனும் இனிமே வீட்டுல வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு உட்காரதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, உழைச்ச உடம்பு, இனிமே எங்க உழைக்க போறவா. உட்கார வச்சாச்சு, சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப அழகா சுந்தரராமசாமி ரொம்ப அழகா சொல்லுவாரு, அன்று அந்த நாய்க்கு ஏமாற்றமே கிடைத்தது. ஏன்னா அதுக்கு போட வேண்டிய சாப்பாடை இந்த ஏழைக்கு கொடுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தா தோல்ல ஒரு சின்ன கோடாரியை தூக்கி விட்டுட்டு இந்த பெரியவர் இறங்கிட்டாரு. பூசாரி கேக்குறான், என்னையா நேத்தே இவ்வளவு ரொம்ப தொஞ்சு போய் வந்து இப்ப எங்க ஓடுற? இருப்பா வரேன். போயாச்சு. மாலை நேரம் மறுபடியும் திரும்பி வராரு. கோடாலி நுண்ணில மண் இருக்கு. எங்க போயிட்டு வந்த? ஒண்ணும் இல்ல, 4 மைல் சுத்துளவுல எங்கேயுமே குடிக்க தண்ணியே காணோம். இந்த வழியா போற ஜனங்க என்னதான் பண்ணுவாங்க? தாகம் எடுத்தா ஒண்ணு வேண்டாமா? ஒரு கேணி கூட காணோம், ஒரு குளம், ஒரு கிணறு கூட காணோம். பாத்துட்டு வந்தேன். அப்ப என்ன பண்ண போறேன்? கிணறு வெட்டுறதுக்கு எனக்கு தெரியும், தண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும், கிணறு வெட்ட போறேன். இந்த வயசுலயா? இருக்குல்ல மிச்சம் வயசு, அவ்வளவுதான். அடுத்த 6 மாசம் இந்த முதியவர் தோல்ல தூக்கி போட வேண்டியது, போக வேண்டியது, திரும்பி வர வேண்டியது. பூசாரி சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஒண்ணு முடியல. ஒரு நாளைக்கு கோவம் வந்து அந்த நாயை எட்டி உதைக்கிறாரு அந்த பூசாரி. அப்போ அந்த முதியவர் சொல்ற, ஐயோ உதைக்காதப்பா, செனையா இருக்குப்பா. அவ்வளவுதான். அந்த தடுக்கிறீங்க இல்லையா, அந்த நிமிஷத்துல கிடைக்கக்கூடிய அதுவும் அந்த அத்தனை கோடி இன்பம் தான். காருண்யத்தை தழும்பி இன்னொருத்தர் மேல கொடுக்கக்கூடியதும் இன்பம் தான். சரி, அன்னைக்கு ஒரு 7-8 மாசம் ஆயிடுச்சு. கேக்குற, என்ன பண்ணுன இப்ப போய்?
வெட்டியாச்சு. என்ன பக்கத்துல வீடு கட்டிருக்காங்க, அந்த அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, என்ன வாலிப பிள்ளையாட்டம் குமிஞ்சு இவ்வளவு பெரிய கிணறு வெட்டியிருக்க, நானே தான் மண்ணை சுமந்து கொண்டு வந்து வெளியில போட வேண்டியிருக்கு, அது ஒண்ணுதான் துன்பமா இருக்கே தவிர மத்தபடி கிணறு வெட்டியாச்சு. தண்ணி கல்கண்டாட்டம் இருக்கு. பார்த்தா அந்த முதியவருக்கு உடம்பு சரியில்லாம போது, காய்ச்சல் வருது, படுத்துட்டு இருக்காரு, முனகிட்டு இருக்காரு. பூசாரி வந்து கேட்கறான், நான் சொல்றேன் இல்ல போகாதன்னு சொல்றேன், தகப்ப மாதிரி ஒண்ணு சொல்ற, வயசுல பெரியவனா இருக்க போறியே, என்ன உனக்கு மருந்து வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், இந்த கூஜால கொஞ்சம் போய் இந்த கிணத்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வரியா? பூசாரி போறான். போய் பார்த்தோன்னா அவனுக்கு அந்த பிரமிப்பு தாங்கவே முடியல. ஒத்தை நபரா இவ்வளவு பெரிய சாதனை, இந்த கிணத்துல இருந்து இந்த மண்ணை தோண்டி தோண்டி மேல கொண்டு வந்து போட்டது இந்த ஒத்த ஆளா? ஒருவேளை சோறு போடுறோம், காலையில கூட சோறுக்கு நிக்கிறது இல்ல, ராத்திரி வந்து குடுத்தா சாப்பிடறாரு, இல்ல சுருண்டு படுத்துக்கிறாரு. தண்ணியை கொண்டு வந்து குடுக்கறாரு, கல்கண்டு மாதிரி இருக்கு அந்த தண்ணி. அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த பெரியவர் சொல்றாரு, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ என்ன? நான் இந்த மண்ணை தோண்டி எடுத்துட்டு இருந்த போது அந்த வழியா மாட்டு வண்டிகள் நிறைய போகும், ரொம்ப செல்வந்தருடைய ஒரு மாட்டு வண்டி ஒண்ணு போச்சு, அவர் நிறுத்திட்டு இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து இந்த தண்ணியை குடிச்சு பார்த்து சொன்னாரு, ஐயோ கல்கண்டாட்டம் இருக்கு, ஒரு 2 வருடம் முன்னால என்னுடைய பேரனுக்கு முடியறதுக்காக இதே வழியில போனோம், தண்ணி இல்லாம ரொம்ப தவிச்சிட்டோம், தண்ணி இல்லையேன்னு சொல்லி உண்மையாகவே வழிபோக்கனுக்கு எவ்வளவு பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு. என்ன? இது தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து மறக்காம பாருப்பா, இதுக்கு ஒரு சுத்து சுவர் கட்டித்தரேன். நீங்க தமிழ் இலக்கியத்துல சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல சுற்றுச்சுவர் இல்லாத கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டி தருவது உலகத்தின் மிகப்பெரிய புண்ணியம். அது ஒண்ணு பண்ணாமதான் எத்தனையோ குழந்தைங்க ஓடி ஆடி அதுக்குள்ள விழுந்துருது. எத்தனை யோசிச்சிருக்கணும். சும்மா ஒரு வரலாற்று புக் எடுத்து வச்சுட்டு நாம் என்ன நினைக்கிறோம், சத்திரம் கட்டினான், சாவணி கட்டினான், குளம் வெட்டினான், சாலைகள் அமைத்தான். அதுதானேப்பா ஒரு மன்னன் பண்ணணும். அதுக்குத்தானே ஒரு மன்னன் இருக்கான். நாம கொடுத்த வரிப்பணத்தெல்லாம் மன்னனுடைய சொந்த சொத்து இல்லையே. He is not the owner of the property. He is a custodian of the property. நீங்க கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தின் காப்பாளன் அவன். அது தொட்ட கைய கூட அவன் எடுக்க கூடாது. காப்பாளனாக இந்த மண்ணுல மன்னர்கள் வாழ்ந்த காலம். சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டேன். நான் பணம் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்லாம் வார்த்தை கொடுப்பாங்களே தவிர மறந்து போயிடுவாங்க. மறக்கணுங்கிற எண்ணம் இல்ல, அவங்களுடைய பிரச்சனையில மறந்துடுவாங்க. நீ என்ன பண்ற அப்படின்னா, மறக்காம அவரை தேடி போய், அவர் சொன்ன இடம்லாம் சொல்றேன், தேடி போய் அங்கேயே நின்னு அவர்கிட்ட பணம் வாங்கி ஒரு சுற்றுச்சுவர் மட்டும் இதுக்கு கட்டிடு. அவ்வளவுதான். கடைசி வரி, அன்று அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைத்தது. உழவு மாடும் கோவில் மாடும். நீங்க எடுத்து இதுதான் இன்பம். இதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் ஆண்டவன் கொடுக்கறான் உங்களுக்கு. அவசரமா பாஞ்சு பஸ்ல ஏறும்போது ஒரு கண் சிகிச்சைக்காக போயிட்டு வந்தவராக இருக்கலாம், வயதுல பெரியவராக இருக்கலாம், குழந்தைய வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். உங்களை விட உடலால பலகீனப்பட்ட நபர் அப்படின்னா ஏத்தி விட்டுட்டு ஏறுறீங்களா, 24 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது. நான் போகக்கூடிய எல்லா மேடைகளையும் மீண்டும் மீண்டும், அது எந்த மேடையாக இருந்தாலும் நான் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க படித்து வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களா, நல்ல பண வசதி வந்தாச்சா, மாசத்துக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்களா? மழை மேகமும் ஒரு ஃபேக்டரியில இருந்து வெளியில வரக்கூடிய கருப்பு புகையும் பாக்குறதுக்கு ஒரே ஜாடையா தான் இருக்கும். மயில் கூட மறந்து போய் இந்த ஃபேக்டரியில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கருத்த புகையை பார்த்து தோகை கூட விரிச்சிடலாம். ஆனா மழை மேகத்துக்கும் அந்த புகை மூட்டத்துக்கும் உள்ள ஒத்த வித்தியாசம் என்ன தெரியுமா? மேல போறதுல ஒரு பெருமையும் இல்லப்பா, கீழே வரணும். மழையா மண்ணுக்கு திரும்பி வரணும். அப்படி வந்தா மட்டும்தான், அதனாலதான் மழை மேகத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை. திரும்பி மண்ணுக்கு வரணும், போன இடத்துக்கு திரும்பி வரணும். உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு திரும்பி போங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படிங்கறதுல ஒத்த இன்பம், பெரிய இன்பம் என்ன? எனக்கு கிடைச்சது ரைட், எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. அங்க போய் பாத்தீங்கன்னா பெண்கள் படிக்கக்கூடிய பல கல்லூரிகள்ல, பல பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறைகளே இல்லை. எங்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒத்தை வரி என்ன தெரியுமா? கணிப்பொறி வேண்டாம், கழிப்பறை வேண்டும். எனக்கு கழிப்பறை வேண்டும். 12 வயசு 13 வயசு உங்க பேத்தியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், தங்க குழந்தையா இருக்கலாம், தம்பி குழந்தையாக இருக்கலாம். பெண்களுக்கு இந்த அடிப்படை உரிமை நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா திரும்பி போயிடும் இந்த குழந்தைங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாலும் அடுத்தவனுக்காக உழைக்கிறது. பாரதி சொன்னதா, நிறச்சுமையென வாழ்ந்திட பொருகவையோ. சுமையா இருக்கக்கூடாது, ஊருக்கு பிரயோஜனமா நான் இருக்கேன், திரும்பி போக முடியும் உங்களால. போய் அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை இருக்கான்னு பாருங்க. நான் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் மடியேந்தி பிச்சை கேட்கறது தான் என்னுடைய வேலை. மடிப்பிச்சை தான் இது. காசு இருக்கா? நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஏதுமற்றவர் வாய்ச்சல் அருளீர். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையா மேடம், நீங்க நடக்கிறது நடக்கும் மேடம், கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நல்ல வார்த்தை கொடுத்தோம், அதுதான் பெரிய இன்பம்.
அதை வாங்கிட்டு உங்களால வர முடியும்னா போனீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் நான் பாக்குறேன், எத்தனை இடங்கள்ல கழிப்பறைகள் இல்லாம பள்ளிக்கூடங்கள்ல அந்த பெண் குழந்தைங்க 12 வயது 13 வயது 8ஆம் வகுப்புக்கு மேல பள்ளிக்கூடத்துல இல்லாத குழந்தைங்க நிறைய பேருக்கு நிறுத்திடுது. எப்படி ஒரு பெண் குழந்தை போகும்? நல்ல தண்ணியும் கழிப்பறை வசதியும் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெண் குழந்தை எப்படி அனுப்ப முடியும்? நம்ம வீட்டு குழந்தைன்னா அனுப்புவோமா? முடியுமா? திரும்பி பெண்கள் மறுபடியும் சமயக்கட்டுக்கே வந்துருவாங்க. ஊரு கூடி தேர் இழுக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? ஊரு கூடி தேர் இழுக்கிறது தான் இது. பெண்கள் வெளியில வரணும்னா ஊரு கூடி தேர் இழுக்கணும். தேர் இழுக்கும் போது ஊர் பெரியவர் முண்டாசெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு வந்து தொட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் இழுக்க மாட்டாரு. நம்மளுடைய அரசியல்வாதிகள்லாம் தொட்டு கொடுத்துட்டு போற ஆட்கள். தேர் இழுக்க வேண்டியது நம்ம வேலை. தெய்வம் நம்மளோடது. தேரை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்தணும். உங்களால இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு மதில் சுவர் கட்ட முடியுமே ஆனால், பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போர்வெல் போட்டு கொடுக்க முடியுமே ஆனால், 24 மணி நேரமும் அங்க தண்ணீர் இருக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமே ஆனால், உங்க பக்கத்துல எதிர்த்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் பெண் குழந்தைங்க படிக்கிறதுக்கு வருவாங்க. இதே மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய்ல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு செயலை பார்த்து, இந்த செயல்கள் தான் இன்பம். எர்ணாகுளம் போயிருந்த பொழுது இறங்கியாச்சு, ஸ்டேஷன்ல இறங்கியாச்சு. இறங்கி உடை மாத்திட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகணும். உடை மாத்துறதுக்காக பெண்களுக்கான ஓய்வறையை போய் பாக்குறேன். போய் பார்த்தா அங்க ஒரு 10க்கு 10 ஒரு சின்ன தடுப்பு போட்ட ஒரு அறை இருக்கு. ஒரு ஃபேன், ஒரு 5 சாதாரண சேர்கள் போட்டிருக்கு. நல்ல மறைவான இடம், ஒரு சின்ன கதவு, உள்ள போலாம். அங்க என்ன எழுதி இருந்தது தெரியுமா? தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் இடம். இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அழுதுட்டு இருக்கக்கூடிய குழந்தைய கையில வச்சுட்டு ஒரு இளம் தாய் ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ட்ரெயின்லயோ என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போய் கூசி குறுகி 10 பேரை பார்த்து தலையை குமிஞ்சிட்டு முந்தானையால மூடிட்டு எத்தனை தவிப்பு தெரியுமா? அது அந்த ஸ்டேஷனுக்கு எத்தனையோ ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம், ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டென்ட் வந்துட்டு போயிருக்கலாம். யாரோ ஒரு நபருக்கு தோணி இருக்கு, ஒரு சின்ன மறைவிடம் பண்ணி கொடுத்தா அமைதியா உட்காந்து பாலை கொடுத்து குழந்தை தொழில் போட்டு போவா இல்லையா? பாரதி கேட்ட எத்தனை கோடி இன்பத்துல ஊர் நலமுட வாழ நம்மளால முடியும். நீங்க அந்த பதவியில இருந்தீங்கன்னா உங்களால அதை செய்ய முடியும். கண்டிப்பாக உழவு மாடா இருக்கலாம், கோவில் மாடாக இல்லாம. இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்லையா? இதுலயே இவருடைய சீதை மார்க் சிஐ காயத்தோடு ஒண்ணும் இல்ல, ரொம்ப பாமரனாக இருக்கக்கூடிய ஒரு ஓவியர். அந்த ஓவியர் ஓவியம் வரைகிறாரு. ரொம்ப ரொம்ப ஏழை, கையில எல்லாம் காசெல்லாம் கிடையாது. இன்னொன்னு தன்னுடைய திறமையை பணமாக மாற்றக்கூடிய பக்குவமும் இல்லாத ஒரு ஓவியர் வரைகிறாரு. என்ன, அவர்கிட்ட ஒரு வியாபாரி வந்து கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, நான் சீயக்காத்தோல் போட போறேன். சீதை அசோகவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, எப்படி தலைவிரித்த கோலத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா, அலலையாக கூந்தல் இருக்கு. சீயக்காய் தூளுக்கு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்டா விளம்பரமாக போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நல்லா தான் இருக்கு, கருத்தே ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளவுதான், உட்கார்ந்து வரையறாரு. முன் பணமா ஒரு 100 ரூபாயும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா வரையற. சொல்ல போனா தன்னுடைய மனைவி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. மனைவி இந்த மாதிரி மார்கழி விழா மாதிரி இருக்கக்கூடிய இலக்கிய கூட்டங்களுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு கணவர் உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப கோவமா அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஜனகன் மேல எனக்கு ரொம்ப கோவங்க. எந்த ஜனகன்? அதான் சீதையோட அப்பா ஜனகன். ரொம்ப கோவங்க. அவன் என்னமா பண்ணா? பெத்த பொண்ணு இத்தனை கஷ்டப்படுறா, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் திரும்பி பார்த்திருப்பானா ஒரு தடவை? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் பிறந்த வீட்டுல இருந்து 1000 தடவை நெருப்புக்குள்ள ஏறு இறங்குன்னு சொல்றியே, என் பொண்ணு பாவையா? ஒரே பொங்கல் அந்த அம்மாவுக்கு. நான் ஜனகனை பார்த்தா கேட்கணும், தப்பு பண்ண ஜனகம் பண்ணது தப்பு, பாவம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வரையறாரு, பார்க்க கூட கூடாது, நீ நான் வரையறத பார்க்க கூட கூடாது அப்படின்னு எடுத்து முடிறாரு. கடைசியில பார்த்தா ஒரு நாளைக்கு முடிச்சுட்டேன்னு காமிக்கிறாரு. அந்த அம்மா உட்காந்து, குழந்தைங்க இல்லை இவங்களுக்கு, அந்த அம்மா உட்காந்து அழறாங்க. எப்படி இருக்கா இந்த சீதை? உண்மையாகவே அசோகவனத்துல ராமனை பிரிஞ்சு அப்படியே நொந்து உடம்பெல்லாம் தளர்ந்து தலைவிரி கோலமாக கண்ணுல உயிரை வச்சுக்கிட்டு காத்துட்டு பார்த்திருக்கக்கூடிய சீதை அப்படியே தத்ரூபமா இருக்கு. தாங்க முடியல. ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி இருந்தா நான் தாங்க மாட்டேனே. ஏன்னா ஜனகன் மேல வேற கோவம் இவங்களுக்கு. தேம்பி அழறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய மனைவி உருவத்துல வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சீதையை பார்த்து உண்மையான உயிருள்ள சீதையா நினைச்சு அழறாளே, அது போதும். அந்த வியாபாரி வராரு. வியாபாரி வந்த உடனே முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. சீதை எடுத்து காமிக்கிறாரு. காத்த உடனே வியாபாரி முகம் இருண்டு போயிடுது. என்ன எப்படி வரைஞ்சு வச்சிருக்கீரு? ஏன் அசோகவனத்துல இப்படித்தானே சீதை உட்கார்ந்துட்டு இருந்தா? இந்த சீதையை படமா போட்டா எவன் வாங்குவான் சிவகாத்தோள்? என்ன சொல்றீரு? கொஞ்சம் ஆரோக்கியமா வாழிப்பா பார்த்தா கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருக்கிற சீதையா இருந்தா தாங்க முடியல அவரால. துடிச்சு போயிட்டாரு. சொந்த மகளாக இருந்தா இப்படி ஒரு பார்வை பார்க்க முடியுமா? அடுத்த நிமிஷம் அந்த அம்மா உள்ளுக்குள்ள இருந்து வராங்க. வந்துட்டு, இந்த படம் விற்பனைக்கு இல்ல, போங்க, தரதா இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை நீட்டு காசு வாங்கினீங்க. ஆமா, ஏழை காசு வாங்குறேன்.
கிடைச்ச உடனே கொண்டு வந்து முகத்துல வீசிடுறேன். இந்த சீதையை தரதா இல்ல, முடிஞ்சிருச்சு கதை. சீதை மார்க் சீரைக்காய் தோல். உங்களால அடுத்த உங்களுடைய மிக நுண்ணிய உணர்வுகளை இந்த அளவுக்கு ஆவேசமா காப்பாற்ற முடியும்னா, பஸ்ல போகும்போது ஏதாவது ஒரு பெண் குழந்தைகிட்ட யாராவது தகாத முறையில் நடந்துக்கும் போது, என் குழந்தைக்கு இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பாஞ்சு ஒரு தகப்பனா போய் நிக்க முடியுமா? ஒரு சகோதரனா போய் நிக்க முடியுமா? ஒரு அம்மாவா போய் நிக்க முடியுமா? அடுத்த வீட்டு அங்கிளாகவோ ஆண்டியாவோ போய் நிக்க முடியுமா? எத்தனை கோடி இன்பத்துல ஒரு இன்பம் இது. என்னை தாண்டி இன்னொரு நபருக்கு நான் கொடுக்க, இது அன்றாட வாழ்க்கையில. நீங்க எங்கேயும் இதிகாச புராணங்களுக்கு போக வேண்டாம், கோவிலுக்கு போக வேண்டாம், ஆண்டவனுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணுங்க. வேர் லவ் இஸ் காட் இஸ். அவ்வளவுதான். எங்க அன்பு தெரிகிறதோ அங்க கடவுள். உலகம் பூரா இதுதான் பேச்சு. பாரதி சொல்ற இதேதான். இதை சொல்லும் பொழுது எனக்கு டால்ஸ்டாய் மறுபடியும் ஞாபகம் வராரு. லியோ டால்ஸ்டாய ரஷ்யாவை விட்டு வேரோட பேத்து இந்தியாவில கொண்டு வந்து வச்சிங்கன்னு வைங்க, சந்தோஷமா வளருவாரு. நம்மளுடைய டாகூர் மாதிரி, பாரதி மாதிரி லியோ டால்ஸ்டாயும் அதே எண்ணம் தான். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து ஏழையாக வாழணும் அப்படிங்கிற முடிவெடுத்ததுனாலதான் காந்தியடிகள் கூட தன்னுடைய ஒரு ஃபார்ம், தன்னுடைய ஆசிரமத்துக்கு டால்ஸ்டாய் ஃபார்ம்னு பேர் வச்சார். இந்த லியோ டால்ஸ்டாயினுடைய மிக அழகாக எத்தனை கோடி இன்பம் வைத்தால இன்னொரு இன்பம் அதுல வருது. என்ன? ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. ரஷ்யாவுடைய பனிக்காலம் தான் உங்களுக்கு தெரியும். என்ன, நெப்போலியனையே விரட்டி அடிச்ச பனிக்காலம் அது. பயங்கரமான வின்டர், வெளியில உங்களால் நகரக்கூட முடியாது. அந்த வின்டர் சீசன், அந்த வின்டர் சீசன்ல ஒரு ஏழை தொழிலாளி செருப்பு தைக்கிறவர். ரொம்ப வருத்தம், மனைவி இழந்தாச்சு, இருந்த ஒரு 11 வயசு பழனியும் இழந்துட்டாரு. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போய் இறந்துட்டாரு. வாழ்க்கை மேல எந்த விருப்பமும் இல்ல, சர்ச்சுக்கு போறது கிடையாது, மதகுருமார் சொல்றதை கேட்கறது கிடையாது, நொந்து போயிட்டாரு. அப்ப அந்த வழியாக வரக்கூடிய மதகுரு சொல்றாரு, அப்படி விடாதடா, தெய்வம் வரும், நீ கூப்பிட்டா வரும். சோகமா இருக்கல, கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு உட்காந்து சைமன் அவர் பேரு, அப்படியே செருப்பு தைச்சிட்டே இருக்காரு. நீங்க வருவீங்கன்னு சொல்றாங்க, கூப்பிட்டா நீங்க வருவீங்களாமே, வருவீங்களா? வரேன் சைமன், இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு உள் மனசு சொல்லுது. அப்ப இறைவன் என்ன பார்க்க வரப்போறாரா? நான் வரேன்பா, இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன். ஒரே சந்தோஷம். நம்ம சபரி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்படியே ஒவ்வொரு பழத்தையா கடிச்சு பார்த்து ஆண்டவனுக்கு கொடுக்கலாமா எடுத்து வச்ச மாதிரி, சைமன் அவருக்கு என்ன தெரியும், இருக்கக்கூடிய கேபேஜ், வீட்டுல இருக்கக்கூடிய முட்டைகோஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப் பண்ணியாச்சு, கொதிக்க வச்சிருக்காரு. ஆண்டவன் வந்தோடனே இந்த குளிருக்கு கொடுத்தா ரொம்ப வாமா தெம்பா இருக்கும் ஆண்டவனுக்கு. அவ்வளவேதான். பாக்குறாரு, பார்த்தா அப்படியே எட்டி பாக்குறாரு, பனி பெஞ்சிட்டு இருக்கு. வெளியில ராணுவத்துல போர் வீரனாக இருந்து ஓய்வு பெற்று அந்த உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் பனியெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாரும் நடக்கிறதுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு போர் வீரன், வயது முதிர்ந்தாச்சு. அவர் அந்த வீட்டினுடைய ஜன்னல் பக்கம் நிக்கிறாரு. நம்ம சைமனை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய காலையும் தான் முதல்ல பாப்பாரு. என்ன, செருப்பு தைக்கிற தொழிலாளி. காலை பார்த்த உடனே யாருன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும், அவங்க செருப்பு பார்த்த உடனே ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும். எட்டி பாக்குறாரு. இவர் குளிர்ல விரைச்சு நடுங்கிட்டு இருக்காரு. சைமன் ஓடி போய் கதவை திறந்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஒரு போர்வை அவர் கொடுக்கிறாரு. ஒரு போத்தின உடனே இருங்க குடிக்கலாம் அப்படின்னு போய் ஆண்டவனுக்காக பிரத்யேகமாக தயாரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த கேபேஜ் சூப் அது ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாரு. குடிங்க அப்படின்னு. தாங்க முடியாத சந்தோஷம். இன்னி தேதிக்கு பெண்கள் கிட்ட பெரும்பாலும் அதேதான். உட்கார வச்சு யாராவது ஒரு வாய் குடி அப்படின்னா அவங்கள விட எனக்கு கண்கண்ட தெய்வம் வேற எதுவுமே கிடையாது. உட்கார வச்சு கொடுத்தாச்சு, அதை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மோகம்லாம் இதாயிடுச்சு. சந்தோஷமா, நான் கிளம்புறேன் சைமன், நீ செஞ்ச உதவிக்கு எவ்வளவு பெரிய நன்றி. ஐயோ, யாருன்னு தெரியாம என்ன கூப்பிட்டு இப்படி கொடுத்தே. சரி, சைமனுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் வந்து செருப்பு தைச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஆண்டவனை காணோம், ஆண்டவன் கண்டிப்பா வருவாருன்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் எட்டி பாக்குறாரு. வெளியில பார்த்தா அந்த பனி பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு இளம் பெண் எலும்பு தோலுமா இருக்கா, குழந்தைய இறுக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. தாங்கவே முடியல சைமனுக்கு. மறுபடியும் கதவை திறக்கிறாரு. இங்க வாமா உள்ள அப்படின்னு வராரு. கூப்பிட்டு இந்த குழந்தைய வாங்கிக்கிறாரு. யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி. அவர் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ராணுவ வீரன் கிளம்பி போருக்கு போனது இன்னும் வரல. குழந்தைக்கு ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. அந்த பெண் என்ன வேலை பண்றா அப்படின்னா, she is a vet nurse. யாரு வெட் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, எந்த தாய்க்காவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதற்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாளே ஆனால் அந்த குழந்தைக்கு தனது தாய்ப்பாலை விற்று கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணை வெட் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் கொடுக்குறா. ஆனா அவ குழந்தைக்கு பால் இல்லை, ஏதாவது அவ சாப்பிடணும் இல்லையா. தாங்கவே முடியல. ஓடி போய் அந்த பெட்டியை திறக்கிறாரு. திறந்து தன்னுடைய 11 வயசு குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்க துணியெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போட்டு பொதிஞ்சு இந்த குழந்தைய நான் பிடிச்சுக்கிறேன். உண்மையாகவே ஒரு இளம் தாய் சாப்பிடும் போதுதான் குழந்தை வீல்னு கத்தி அவளை சாப்பிட விடாம பண்ணும். அந்த நேரத்துல இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா ஆண்டவனுடைய அடுத்த உருவம் அவங்களா தான் இருப்பாங்க. எடுத்து அந்த குழந்தைய பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட தெரியல இவருக்கு. இப்படியே வச்சுட்டு இப்படியே அசைச்சிட்டு ஆட்டிட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. சைமனுக்கு வாயெல்லாம் பொக்கே ஆயிடுச்சு. அப்படி சரி, அந்த பொண்ணு உட்காந்து அமைதியா அதே கேபேஜ் சூப்பை குடிக்கிறா. அந்த போர்வை எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறா. மறுபடியும் வந்து உட்காராரு. ஆண்டவனை காணும். மத்தியான நேரம் தாண்டியாச்சு. அப்படி இன்னும் கொதிச்சிட்டு இருக்கு சூப்பு. வெளியில ஒரே கசகசான்னு சத்தம்.
என்ன சத்தம் அப்படின்னு எட்டி பாக்குறாரு. பார்த்தா ஒரு வயது முதிர்ந்த பெண் தலையில விறகு கட்டையை எடுத்துட்டு போறா. கையில ஒரு சின்ன கூடை, அவ கூட ஒரு பையன். அந்த பையன் கையை பிடிச்சிருக்கா. அந்த பையன் கையில இந்த கூடையில இருக்கக்கூடிய ஒரு 5-6 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் அந்த கையில இருக்கு. அவனை அடிக்கிறதுக்காக அந்த பெண் போற. கதவு திறந்துட்டு இவர் ஓடுறாரு. ஐயோ, சின்ன குழந்தை எதுக்காக அவன் அடிக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்ல, பாருங்க, என் பேரனுக்காக எடுத்துட்டு போற ஆப்பிள திருடிட்டு போறான், என் பின்னாலே வந்தா திருடிட்டு போறான். திருட்டுன்னு பார்த்தா திருட்டுக்காரன் காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே அந்த திருட்டுல பங்காளிகளா இருந்திருக்கும். எந்த பெரிய கம்யூனிஸ்டும் சொல்லாத ஒரு வார்த்தை காந்தி சொன்னது, தேவைக்கு மேல் வைத்திருப்பதெல்லாம் திருட்டு. பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஒண்ணு புரியலன்னா பிடிக்கலன்னு சொல்லி பழகிட்டோம். அகிம்சை நமக்கு புரியல, காந்தி நமக்கு புரியல, அவருடைய கொள்கைகள் நமக்கு புரியல, அதனால அவரை பிடிக்கலன்னு சொல்லி பழகிட்டோம். கொஞ்சம் பயன் எடுத்து பாத்தீங்கன்னா காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்துல கூட திருட்டு இருந்திருக்கு. கதவை உடைச்சிட்டு கஸ்தூரிபாவுடைய பெட்டியே திறந்திருக்கு. அப்ப காந்தி கேட்டாராம், ஆசிரமத்துக்கு எதுக்காக கதவு? ரெண்டாவது, ஒரு திருடன் வந்து திருடுற அளவுக்கு இங்க என்ன செல்வம் இருந்தது? இப்போ இந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டு அந்த பாட்டி கிட்ட சைமன் சொல்றாரு, பாவம் பசி தாங்காம தானே இந்த ஆப்பிள் எடுத்தான், ஒண்ணு பண்ணலாமா, நீ அந்த ஆப்பிள் அவனுக்கு கொடுத்துடுற, நம்ம தூக்க முடியாம தலையில தூக்கிட்டு போறல, இத உன்னுடைய பேரன் மாதிரி இந்த குழந்தை கொண்டு வந்து உன் வீடு வரைக்கும் கொடுப்பான். முடிஞ்சு போச்சா? அதற்கான கூலி ஆயிடுச்சா? சரி, ரொம்ப சந்தோஷமா அவங்க போறாங்க. திரும்பி வந்து சைமன் உட்காந்துக்கிறான். பார்த்தா பொழுது சாஞ்சாச்சு. சைமனுக்கு ரொம்ப சோகம். வரேன்னு சொல்லிட்டு வராம விட்டுட்டல்ல, வரேன்னு சொன்ன வராம விட்டுட்டல்ல. சைமன் அழுதுட்டே உட்கார்ந்து இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து மறுபடியும் குரல் கேக்குது, சைமன், ஒரு தடவையா வந்தேனா? 3 தடவை வந்தேன்ப்பா, வீட்டுக்கு 3 தடவை வந்தேன். என்னை வரவேற்று நீ எப்படி கொண்டாடினேன்னு தெரியுமா? முதல்ல அந்த போர் வீரனாக குளிர்ல நடுங்கிட்டு வந்தேன். 2வதாக வாய்க்கு சாப்பாடு இல்லாத ஒரு இளம் தாயாகவும் குழந்தையாகவும் வந்தேன். 3வது சண்டை போட்டு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னவனாக வந்தேன். 3 தடவை உன் வீட்டுக்கு வந்தேன் சைமன். டால்ஸ்டாயுடைய வேர் லவ் இஸ் காட் இஸ். இது மறுபடியும் எடுக்க எடுக்க திகட்டாத இன்பமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி வரும். இதெல்லாம் மேற்கோள் காட்டுறதுக்கு ரொம்ப சுலபம், மேடையில் நின்று பேசுறதுக்கு அதை விட சுலபம். இறங்கி போகும்போது என் வாழ்க்கை சோகத்தை நான் தானே மேடம் தூக்கி நடக்கணும். இப்ப பாருங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்வாங்க, எவ்ரி ப்ராப்ளம் இஸ் a mistaken adventure. ஒவ்வொரு சவாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சவாலை தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னா அது பிரச்சனையாக மாறுது, பிரச்சனையை சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா அது சவாலாக மாறுது. இந்த மாதம் பிறந்து 5 நாட்கள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உலகத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனையோ சோகங்கள் நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இத்தனை பேருக்கு நடுவுல ஆண்டவன் உங்களை தனியா பொறுக்கி எடுத்து அரவணைச்சு கூட்டிட்டு போறான். வேகமா நடக்கும்போது கால் தடுக்கி தடால நீங்க கீழே விழறீங்கன்னு வைங்களேன், பெருத்த அடி பட்டிருக்கலாம், கையோ காலோ உடைஞ்சிருக்கலாம், மூக்கு தட்டி இருக்கலாம், பல்லு போயிருக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா மெல்லிய கண்ணுக்கு தெரியாத ஒரு கை உங்ககிட்ட வந்து உங்களை தூக்கி விட்டுட்டு போயிருக்கும். பெரிய அடியா போயிருக்க கூடியது மிக சின்ன அடியாக ஒண்ணும் இல்ல, அந்த அவசரத்திலையும் ஆழம் ஓடி வந்து உங்களை காப்பாத்திட்டு போயிட்டோம். இத்தனை ஆண்டவனால நேசிக்கப்படக்கூடிய நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவி இருக்கு. சோகத்திலேயே பெரிய சோகம் யார்கிட்டையும் சொல்ல முடியாத சோகம்தான். வயதுல பெரியவர்களாக இருக்கலாம், வயதுல சிறியவர்களாக இருக்கலாம், பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். ரொம்ப பிஸியா இருக்கும், we are very very busy. திரும்பி பார்க்க நேரம் இல்லை, நல்லா இருக்கீங்களான்னு கேற நேரம் இல்லை, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல நேரம் இல்லை, உட்காருங்கன்னு சொல்ல நேரம் இல்லை, ஒரு வாய் தண்ணி கொடுக்க நேரம் இல்லை. எப்பப்பார் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டே இருக்கும். விரும்பி ஓடுறோமா தெரியாது, வேற வழி இல்ல ஓடணுமா தெரியாது, ஓடுறவங்க நடுவில் சிக்கிட்டோம், வேற வழி இல்லாம நாமளும் ஓடிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்க கண்ணில் சோகம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று என்னன்னு கேட்கலாம். நீங்க கேட்க பழகினா மட்டும்தான் உங்க குழந்தைங்க கேட்க பழகும். காதுல எப்ப பாரு ஒரு செல்போனை வச்சுட்டு யாருக்குமே நேரம் இல்லாம போகக்கூடிய குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டா, செல்போன்ல எதை பத்தி பேசுற அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. என்ன, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், உங்க அம்மா என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, எங்க அம்மா. மத்தபடி சந்திராயன் அனுப்புற பெரிய வேலையெல்லாம் ஒண்ணு இதுல டிஸ்கஷன்ல போகல, சும்மா காதல வச்சுக்கிட்டு. இதையும் தூக்கி இவங்க ஏன் காதல வச்சுட்டு இருக்காங்கன்னு இன்னொரு காரணம். பிடிக்கிறதுக்கு உங்க விரல மட்டும் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க செல்போனை கையில பிடிச்சிருக்க மாட்டாங்கப்பா. நீங்க விரல் கொடுக்கல, கேட்ட நேரம் நீங்க கிடைக்கல, ஒரு வார்த்தை அவனோட பேசுறதுக்கு நீங்க நிக்கல, தலை திரிக்கிற வேகத்துல ஓடுறோம். என்ன பண்றோம், ரொம்ப வேகமா ஓடி போய் முடிஞ்சா குழந்தைக்கு இன்னும் 2 பொம்மை வாங்கி கொடுக்கறோம், இன்னும் 4 சைக்கிள் வாங்கி கொடுக்கறோம், இன்னும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறோம். நீங்க எல்லாரும் 7 இருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு கொடுத்திருந்தீங்கன்னு வைங்க, செல்போன் கிட்ட போயிருக்காது. நேரத்தை கொடுக்கணும்.
பக்கத்துல உட்காரக்கூடிய பரிவை கொடுக்கணும். அம்மாவாலையும் அப்பாவாலையும் மட்டுமே முடியக்கூடிய செயல் அது. அம்மா அப்பாங்கிறது பதவி இல்ல, ஆசிரியருங்கிறது பதவி இல்ல, தலைமை பொறுப்புல இருக்கிறது பதவி இல்ல, மந்திரிங்கிறது பதவி இல்ல, பூசாரிங்கிறது பதவி இல்ல, பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது கூட பதவி இல்ல. இட்ஸ் நாட் அ பொசிஷன், இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அந்த பொறுப்பை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க செல்போன் பக்கத்துல கண்டிப்பா போகாது. இப்போ 18 வயசு குழந்தையா இருக்கிறத விட கடினமான தண்டனை உலகத்துல வேற எதுவுமே இல்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்தா நான் கேட்பேன், என்னங்க காஷ்மீரா அப்படின்னு கேட்பேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பார்த்தா அந்த வீட்டுல என்னங்க கார்கிலா அப்படின்னு கேட்டேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிறத விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. என்ன, நீ 1200க்கு 1210 வாங்கினாதான் எனக்கு பெருமை. என்ன காரணம்? பக்கத்து வீட்டுல கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அடுத்த வீட்டுல கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அத்தை கேட்டா என்ன சொல்லுவேன், சித்தி கேட்டா என்ன சொல்லுவேன், ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், என் குழந்தை இதுன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு தடவை. எத்தனை அளவுக்கு கொதறோம், எத்தனை அளவுக்கு, எத்தனை முறை உங்ககிட்ட நம்ம சொல்றோம், உன்னை என் பையன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு, உன் பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு, திரும்பி நின்னு என் தாயின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு, தகப்பன்னு சொல்லவே வெக்கமா இருக்குன்னு அந்த குழந்தைங்க சொன்னது இல்லப்பா. நீங்க அடிக்கிற அத்தனை அடியும் மனசுல வாங்கிட்டு வேற வழி இல்லாம இந்த செல்போன் கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இதுல இந்த செல்போன் அவங்கள திட்டாது. இந்த செல்போன் இத்தனை நேரம் பேசுறியே, என் நேரம் வீணா போச்சேன்னு சொல்லாது. இந்த செல்போன் அட்வைஸ் பண்ணாது. இந்த செல்போன் விரல உதறிட்டு போகாது. நாம பண்ணது தானே. வீட்டுக்கு பெரியவர்கள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வணக்கம் சொல்லியாச்சா, போ படிப்போ, நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, போடு படி படி, அனுப்பிட்டோமா. கல்யாணத்துக்கு போகணும், அம்மா நான் வரேன். எதுக்கு? பெரியவங்க கல்யாணத்துக்கு போன, நீ எதுக்கு? போ படிப்போ சொல்லிட்டோமா. இப்ப 17 வயசான உடனே வீட்டுக்கு யாரெல்லாமோ வந்திருக்காங்க, வந்து வணக்கம் சொல்லு அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போடு. சொல்லி கொடுத்தது நாம. வா கல்யாணத்துக்கு போலாம், வரமாட்டேன். தனிமையை நோக்கி திணிச்சு 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 கடைசியில அதனுடைய முதல் பகையா தாய் தகப்பம் ஆயிட்டோம். இப்படி இல்ல வாழ்க்கை. பெரிய குடும்பமா இருந்தது, கூட்டு குடும்பமாக இருந்தது. எல்லாரும் எல்லாருக்கும் தயாராக இருந்தோம். அம்மா கடிச்சாங்கன்னா அத்தை அரவணைச்சு போனாங்க, அத்தை திட்டினா சித்தி அரவணைச்சு போனாங்க, சித்தி கோவப்பட்ட பாட்டி அரவணைச்சு போனாங்க. படுத்துக்கு ஒரு மடி இருந்தது, சாஞ்சுக்கு ஒரு தோல் இருந்தது, சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு வாய் இருந்தது. எதுவுமே இல்லாம அப்பா அம்மாவுடைய நன்மையும் தீன்மையும் பார்க்கக்கூடிய, கோபத்தையும் குணத்தையும் பார்க்கக்கூடிய ஒற்றை சாட்சிகளாக குழந்தைங்க வந்து நின்னதுக்கு அப்புறம், அவங்க பேசுறத நாம கேட்காம நிறுத்தினதுக்கு அப்புறம் இப்பவே தயாராகணும். முதியோர் இல்லத்தை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். காற்று விதைச்சோன்னா கொடுங்காற்று தான் திருப்பி கிடைக்கும். இந்த குழந்தைங்களை தூக்கி அரவணைச்சு அன்பு கொடுக்கணும். நான் செல்லம் கொடுக்கறத பத்தி சொல்லவே இல்லை. நம்மள அன்புன்னு நினைச்சுக்கிட்டு செல்லம் நிறைய கொடுக்கறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது. தப்பான பிரார்த்தனை. என் குழந்தை நாம் பட்ட கஷ்டம் படக்கூடாது, அது நல்ல பிரார்த்தனை. கஷ்டமே படக்கூடாதுங்கிறது இயற்கைக்கு முரணான பிரார்த்தனை. கண்டிப்பா இயற்கை அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. குழந்தை கிட்ட நீங்க போய் பேச்சு மட்டும் உங்களுக்கு கேட்க முடியும் அப்படின்னா ரொம்ப அழகான நிலைமைக்கு வந்திருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நான், என் பொண்ணு, என் கணவர் 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாலே அவ்வளோ கோவம் எங்க 3 பேருக்கும். சிரிக்க மாட்டேங்கிறோம், சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறோம். நாங்க அவளை குற்றம் சொல்ல, அவ அப்பாவை குற்றம் சொல்ல, அப்பா என்ன சொல்ல, மாத்தி மாத்தி முக்கோணமாக குற்றச்சாட்டை தவிர வேற எதுவுமே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நமக்கு கேட்க தெரியல. கேட்கறதுனா என்ன? லிசனிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹியரிங். ஹியரிங்ல என்னெல்லாம் இருக்கு? யாராவது இருமின சத்தம் கேட்குது, ஃபேன் சத்தம் கேட்குது, நான் பேசுற சத்தம் கேட்குது, வாகனம் போனா கேட்குது, ஒரு இப்படி பேனா யாராவது கிளிக் கிளிக்னு பண்ணிட்டு இருந்தா கேட்குது. இதெல்லாம் வெறும் காது பண்ற வேலை. நான் சொல்றது இந்த கேட்கறது இல்ல, லிசனிங்னு சொல்றேன். இந்த கவனம் அப்படின்னு வரும்போது காது வழியாக உள்ள வரும்போது இந்த பேச்சு தெரியுது, என்ன பேசுறாங்கன்னு தெரியுது. என்ன பண்றீங்க? முதல்ல ரிசீவ் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எடிட் பண்றீங்க, உள்வாங்குறீங்க, ரீப்ளே பண்றீங்க. இது அத்தனையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நடக்குது. எத்தனை வேகமா பேசினாலும் ஒரு நிமிஷத்துக்கு 250 வார்த்தைக்கு மேல என்னால பேச முடியாது. எத்தனை மெதுவா கேட்டாலும் ஒரு நிமிஷத்துக்கு 650 வார்த்தைகள் உங்களால கேட்க முடியும். அப்ப கேட்கறது ஆண்டவன் எவ்வளவு பெருசா வச்சிருக்கான். கேட்க மாட்டேங்கிறோம். உனக்கு என்ன வலின்னு கேட்க மாட்டேங்கிறோம், என்ன சோகம்னு கேட்க மாட்டேங்கிறோம், கண்ணுல வேதனை தெரியுதேப்பான்னு கேட்க மாட்டேங்கிறோம், முகம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். என்னதான் அத்தனை வேகமா ஓடுவோமோ தெரியாது. இது வரும்பொழுது எனக்கு இந்த கேட்கறத பத்தி ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்கு. அது பேர் என்ன தெரியுமா? கிரீஃப். சாரோன்னா உங்களுக்கு தெரியும், வெறும் வருத்தம், சாட்னஸ், வருத்தம். கிரீஃப் அப்படின்னா நெஞ்சு மாளாத ஒரு சோகம். ஒரு குதிரை வண்டிக்காரன், அன்னைக்கு யாருமே குதிரை வண்டி எல்லாம் வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு. சொல்ல போனா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் முன்னால வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சிரிச்சுட்டே சொல்லுவேன், அப்பா 2 பேர் தான்ப்பா வாழ்க்கையில முன்னால வர சொல்லுவாங்க, ஒன்னு குதிரை வண்டிக்காரரு, இன்னொன்னு டீச்சர்.
இப்ப குதிரை வண்டியும் இல்ல, நாங்க மட்டும்தான் நம்ம முன்னால வர சொல்றோம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த குதிரை வண்டிக்காரர் நின்றுட்டு இருக்காரு, பனி பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு, அவர் தலையெல்லாம் பனி, புருவம் எல்லாம் பனி, வயிறு காயுது, ஒரு வாடகை வந்தா கூட போதுமே அப்படின்னு அவர் மாதிரியே எதிர்பார்த்து கல்லா சமைஞ்சு நிற்கக்கூடிய அந்த குதிரை, அதுவும் ரொம்ப சோனியா மெலிஞ்சு இவர் மாதிரியே இருக்கு. காத்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வாடகை வருது. ரொம்ப பெரிய சந்தோஷம். குதிரை வண்டியில பயணம் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் ரொம்ப அழகான அனுபவம். குதிரை வண்டிக்காரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட பேசிட்டே தான் ஓட்டுவாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, எத்தனை நாள் தங்குவீங்க, வம்பு இல்ல, பகிர்தல். இது ஒரு சின்ன சந்தோஷம். குதிரையை ஓட்டிட்டு நம்ம கிட்ட பேசிட்டே தான் வருவாரு. ரொம்ப ரொம்ப இனிமையான அனுபவம். அதெல்லாம் இழந்து போனதே மிகப்பெரிய சோகம். சரி, இந்த குதிரை வண்டிக்காரர் வந்து உட்காரும் போது பார்த்தா ஒரு 6-7 இளைஞர்கள், ஒரு 4 இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஏறி உட்கார்றாங்க. இந்த இளைஞர்கள் கிட்ட என்ன பிரச்சனைனா, 2 போதை அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒண்ணு மது குடிச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய போதை, அதுவாவது தெளியும் இறங்கும் சொல்லலாம். 2வது போதை இளமை அப்படிங்கிற ஒரு போதை, மிகப்பெரிய போதை அது, இளமை அப்படிங்கிற போதை. சோ இளைஞர்களாகவும் மது இருந்து அதை உட்கார்ந்துருக்காங்க. இவர் திரும்பி திரும்பி பாக்குறாரு, பேசணும்னு ஆசைப்படுறாரு. என்னப்பா அப்படிங்கிறது, பார்த்து ஓட்டு, கிழமை அப்படியே இப்படியே கடிக்கிறாங்க அவங்க. சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, மறுபடியும் முழிக்கிறாரு. ஒரு இடம் வருது, அந்த குழந்தைங்க இறங்கி போயிடுறாங்க. சரி, அங்கேயே நிக்கிறாரு. பார்த்தா ஒரு ராணுவ வீரர், ஒரு ஜெனரல், அவர் ஏறி வராரு. என்னையா அவன் குதிரை எப்படி இருக்கு, வண்டி இவ்வளவு மோசமா இருக்கு, உன்னை ஓட்ட விட்ட ஊருக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. மறுபடியும் திட்டுறாரு, மறுபடியும் ஆவேசம். திரும்பி இவர் ஏதோ சொல்றதுக்காக சிரிக்கிறாரு. சாலையை பார்த்து ஓட்டு. வந்தவங்க அத்தனை பேருமே இவர் என்னமோ சொல்ல முயற்சி பண்றாரு, யாரும் கேட்கறதாக இல்லை. சரி, வந்தாச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, வாடகை கையில வாங்கியாச்சு, வண்டியை கொண்டு போய் விட்டாச்சு, குதிரையை தனியா கட்டியாச்சு. அது வாயில ஒரு பைய மாட்டிருக்காரு, அதுல அது கொடுக்க தானியம், அது அப்படியே மென்னுட்டு இருக்கு. இவர் போய் படுக்க போறாரு. இந்த குதிரை ஓட்டக்கூடிய இந்த குதிரை ஓட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை, ஏதோ வேற பூமியில பொழைக்க வந்திருக்காரு, மறுபூமியில பொழப்பு தேடி வந்த ஒரு சிறியான குதிரை வண்டிக்காரர், அவ்வளவுதான். அங்க எல்லாரும் படுத்திருக்காங்க, வயது முதிர்ந்தவர்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. இப்போ இவர் நடுத்தர வயது ஆளுவர். இவர் போய் படுக்க போறாரு. எப்பவுமே இவர் வரதுக்காக காத்துட்டு, ஒரு இளைஞன் எப்பவுமே காத்துட்டு இருப்பான். அன்னாடம் இவருடைய செய்தியை கேட்கறதுக்காக காத்துட்டு இருப்பான். அன்னைக்கு அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்ன வலியோ தெரியல, தூங்கிட்டான். எழுப்பலான்னு நினைக்கிறாரு, அவன் தூக்கம் தாங்காம திரும்பி படுத்துறான். இவர் ரொம்ப நேரம் இப்படியே பாக்குறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பி வராரு. வந்து குதிரை கிட்ட ஒரு சின்ன ஒரு முக்காலி இழுத்து போட்டுட்டு உட்கார்றாரு. உட்காந்து அந்த குதிரை மேல இப்படியே சாஞ்சுக்கிறாரு. சாஞ்சிட்டு சொல்றாரு, ஊர்ல இருந்து செய்தி வந்திருந்தது, மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு, உடனே போய் பாக்குற மாதிரியா இருக்கு. நான் ஏதாவது கொண்டு போகணும் இல்லையா அவனுக்கு, மருந்துக்காவது காசு கொண்டு போக வேண்டாமா, காசு பண்றதுக்காக தான் இங்க ஓடிட்டே இருக்கேன். இன்னைக்கு செய்தி வந்தது, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு குட்டி இருந்து அது செத்து போனா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிற ரஷ்ய படைப்பாளியனுடைய மிக அழகான ஒரு கதை, கிரீஃப். திரும்பின பக்கம் எல்லாம் தூக்க முடியாத சோகத்தை தோள்லையும் மனசுலையும் கண்ணுலையும் தாங்கித்தான் நம்ம சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாருமே நடமாடிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சோகமாக இருந்தா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லால் வேறொன்றியேன் பராபரமேங்கிற மாதிரி சுயநலமான வேண்டுதல் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருந்தா தானே என்னால சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு வீட்டுல சோகம் இருக்குமே ஆனால் இன்னொரு வீட்டுல சிரிக்க நம்மளால முடியாது. அப்போ இன்னைக்கு போகும்போது நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான இன்பம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றதுல இது ஒன்றாக நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். யாராவது ஹரித்வார் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா தெரியும், கங்கை அடிச்சு முழங்கிட்டு போகும். ரிஷிகேசத்துல அதுக்கு வேகவாகினின்னு பேரு, ஹரித்வார் வந்தீங்கன்னா மந்தாகினின்னு பேரு, கொஞ்சம் மெதுவாயிடும். அப்புறம் கங்கைக்கு காசிக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் சாதாரணமா வரும். இந்த அடிச்சு தூக்கிட்டு போகக்கூடிய இந்த கங்கைக்கு குளிக்கிறதுக்கு போனோம்னா கால் நடுங்கும், பனி அப்படியே உருகி வந்துட்டு இருக்கும். யார் மேலேயும் அவளுக்கு கவலை கிடையாது. அவ்வளவுதான், கால் கங்கா மாயின்னு சொல்றோம், அம்மான்னு சொல்றோம், என்ன சொன்னாலும் அவ கவலைப்பட மாட்டா, தூக்கிட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணிருப்போம், அங்க கம்பி போட்டிருக்கும். பல நேரங்களில் அந்த கம்பி கூட பத்தாது. போறவங்க என்ன பண்ணுவோம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க உத்தரப்பிரதேச சேர்ந்தவரா இருக்கலாம், மத்திய பிரதேச சேர்ந்தவரா இருக்கலாம், கேரளாவை சேர்ந்தவரா இருக்கலாம், மகாராஷ்டிரா, மொழி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அன்பு உள்ள வரும்பொழுது மொழி தேவையில்லாத ஒன்றாக மாறிடும். என்ன பண்ணுவோம், இவர் கையை பிடிச்சுக்கும், இவர் கையை பிடிச்சுக்கும். என்னன்னு சொல்லி பிடிச்சுக்கும் அப்படின்னா, பையா பக்கட் லீஜியே, அண்ணா கையை பிடிச்சுக்கிறீங்களா, தாதி பாட்டி கையை பிடிச்சுக்கிறீங்களா, அம்மா கையை பிடிச்சுக்கலாமா. யாருன்னு கூட தெரியாது, வாழ்க்கையில் நம்ம திரும்பி அவங்களை சந்திக்க போறது கூட கிடையாது. அந்த கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த தண்ணிக்குள்ள அப்படியே முங்கி அப்படியே எழுந்திரிச்சிடும். வாழ்க்கை அப்படிங்கிற பெருநதி அடிச்சுட்டு ஓடும் போது ஒத்தையா தண்ணியில இறங்குறது ரொம்ப பயமான விஷயம். என்ன பண்ணலாம்,
பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எதிர்த்த வீடு எல்லார் கையும் பிடிச்சிட்டு குமிஞ்சு குளிச்சு எழுந்திருக்க போறோம். மாட்டோன்னு விட்டு நிகழ்ந்து நின்னோம் அப்படின்னா பாரதி சொல்லக்கூடிய இந்த கோடி இன்பங்கள் கண்டிப்பாக குறைஞ்சு போயிடும். கண்டிப்பாக நம்ம கூட வராது. நமக்கு தெரியும் கடல்ல குளிக்கிறது தான் வாழ்க்கைன்னு தெரியும். கடல் அப்படின்னு சொன்னா அலைகள் இருக்கும், பல நேரங்கள்ல சுனாமி கூட இருக்கும். கடல்ல குளிக்க மாட்டேன், எனக்கு அலைனா பயம் அப்படின்னா வீட்டுல பாத்ரூம்ல பக்கெட்ல தண்ணியை வச்சு மோந்து குளிக்க வேண்டியதான், ஒரு பிரச்சனையும் வராது. கடல்ல குளிக்கணும், சுனாமி வரும், தாண்டி போகக்கூடிய சக்தி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்கள இறுக பற்றி பிடிக்கணும். இறுக பற்றி பிடிக்கலன்னா பாரதி கேட்ட இந்த எதுவுமே நம்ம கிட்ட வராது. அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போகும்போது நீங்க செய்யக்கூடிய இன்னொரு செயல், முடிந்தவரை இனிமையான வார்த்தைகளை பேசி பழகுங்க. நீங்க எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஊருக்குள்ள கடுமையான வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டதுனால எதிர்த்து போராட நம்ம இன்னும் பேரலையா இது கிளம்ப வேண்டி இருக்கு. கடுமையான வார்த்தைகள் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு கழுத்துல மாலை மாட்டிக்கணும். என்ன காரணம்? வள்ளுவன் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிருக்கான், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. சரி விடு, எனக்கு பச்சையாவே காய் திங்க பிடிக்க ரொம்ப பிடிக்கும், அதுல மிளகாத்தூளும் உப்பும் போட்டு பிடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், விடு அப்படின்னு சொல்லி காரசாரமா பேசுறது பிடிக்கும் இறங்கினா கூட பக்கத்துல இன்னொரு தடவை வள்ளுவன் தோல்ல கை போட்டு தான் பேசுவான். பாரதி மாதிரியே தான். நீ படி, நான் நகர்ந்து நிற்கிறேன்னு ஒரு நாளும் வள்ளுவன் சொன்னதில்லை. என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த தீயினால் சுட்ட புண்ணு இருக்கு இல்லையா, என்ன விஞ்ஞானம்ப்பா, தீயினால் சுட்ட புண். யாராவது பைக் ஓட்டுறவங்க இருந்தீங்கன்னா தெரியும், சைலன்சர் சுட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியும். எலும்பு தாண்டி உள்ள போகும். தீயினால் சுட்ட புண், ஏன்னா மற்ற எல்லா புண்களுமே மேலோட்டமாக உள்ள இருந்து காஞ்சிட்டே வரும். கையில அடிபட்டுச்சா உள்ள இருந்து காஞ்சிட்டே வரும். என்ன ஆனாலும் காயறதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரே புண் என்ன தெரியுமா? தீப்புண். தீயினால் சுட்ட புண். ஆறும் அப்படின்னா வள்ளுவன் இல்ல, உள் ஆறும். தீயினால் சுட்ட புண்ண கூட உள்ளிருந்து ஆறிக்கொண்டே வரும். ஆறாதே. ஆறாது அப்படின்னா வள்ளுவன் இல்ல, ஆறாதே. சரி, நாவினால் சுட்ட புண்ணா? நாவினால் சுடும் போதே வடுவா விழக்கூடியது வார்த்தைகள் மட்டும்தான். நாவினால் சுட்ட வடு. எனக்கு நிறைய பிசினஸ் வேலை இருக்கு, என்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னால ஒரு சின்ன செய்தி, நம்மளால முடிஞ்சது, கட்டுப்படி ஆகக்கூடியது. இது என்ன தெரியுமா? இந்த சங்கிலிய தயவு செஞ்சு அறுத்துறாதீங்க. என்ன சங்கிலி இது? ஒரு மருத்துவர் தன் குழந்தைங்களோட மனைவியோட அழகா பிக்னிக் கிளம்பி போறாரு. அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவம். காட்டுக்குள்ள போயாச்சு, என்ன காரணமோ தெரியல, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மருத்துவர் உடம்பு பிரேக் டவுன் ஆனா மருத்துவம் பாத்துருவாரு, வண்டி பிரேக் டவுன் ஆனா என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரியறது இல்ல. யோசிக்கிறாரு, சரி இந்த வண்டிக்கு எல்லாம் பெட்ரோல் ஃபில் பண்ணக்கூடிய அந்த கேசலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் இருக்கக்கூடிய அந்த பங்க், அந்த பங்க்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல கூட பண்ணக்கூடிய ஒரு வேலையாக அதை கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த மெக்கானிக்ஸும் அவங்களுடைய நம்பர் எண், அவங்களுடைய போன் பண்ணீங்கன்னா வரக்கூடிய மெக்கானிக்னுடைய நம்பர். சரி பாக்குறாரு, திரும்பி ஓடுறாரு, மனைவியும் குழந்தைங்களையும் வச்சுட்டு ஓடுறாரு. ஓடி போய் பாக்குறாரு, ஒரு எண் இருக்கு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. போன் பண்றாரு. போன் பண்ணோன்னா அந்த மெக்கானிக் எடுக்கிறாரு, எடுத்துட்டு சொல்றாரு, இன்னைக்கு வர முடியாது, டுடே இஸ் சண்டே, டே ஆஃப் சாபத். டே ஆஃப் சாபத். சாபத் அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள், ஆண்டவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள். மற்ற நாட்கள் எல்லாம் உழைச்சிருக்கோம், இன்னைக்கு வெறும் பிரார்த்தனையும் ஜபமும் மட்டும்தான், நான் வரமாட்டேன். ஐயோ, என் குழந்தைங்களும் குடும்பமும் மனைவியும் தன்னந்தனியா நடுக்காட்டுல மாட்டிட்டு இருக்கோம், நீங்க இப்படி சொல்லக்கூடாது, கண்டிப்பா வந்தே ஆகணும். சரி அங்கேயே நில்லுங்க, 10 நிமிஷத்துல வந்துட்டேன். அங்கேயே நிக்கிறாரு. 10 நிமிஷத்துல ஒரு ட்ரக் வருது, கதவு திறக்கிறது. இவருக்கு மனசு பூரா அங்க காட்டுக்குள்ள இருக்கு, மனைவி குழந்தைங்க. டிரைவரை பார்க்கல, டிரைவர் எப்படி இருக்காரு ஒண்ணுமே பார்க்கல. யாரோ வண்டியை ஓட்டுறாங்க, அடுத்து பாஞ்சு ஏறியாச்சு, வழியை காமிச்சாச்சு, காட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்து இவங்களுடைய கார் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்து இந்த வேன் நிக்குது. நிக்கும் போதுதான் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இந்த டிரைவர் பின்னால இருந்து திரும்பி ஒரு கிரட்ச், ஒரு ஊன்றுகோலையும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்து மெதுவா கீழே குதிக்கிறாரு. ஓ, பாடுபடுத்திட்டோமோ, கஷ்டப்படுத்திட்டோமோ. ஓய்வு நாள்ல கொஞ்சம் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய, ஆனா தோளெல்லாம் பறந்து விரிந்து இருக்கவரை பார்க்கும்போது ரொம்ப ஆஜானுபாகுவாக ஆரோக்கியமான அழகா தெரிகிறார். இறங்கி வரும்பொழுது ஓகே வராரு. 2வது நிமிஷம் வண்டி சரியாயிடுது. அவ்வளவுதான், அதான் மெக்கானிக். வந்து 2வது நிமிஷம் வண்டி சரியாயிடுது. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும் போது அவசர அவசரமா பைக்குள்ள இருந்து பர்ஸ்ல இருந்து எடுத்து நம்மளால கொடுக்கக்கூடியது அதுதானே. பெரும்பாலும் அப்படிதான் நம்ம நினைச்சிடறோம். மிகப்பெரிய தப்பு. பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நினைக்கிறோம். பணத்தை எல்லாரும் வாங்கிக்குவாங்கன்னு தப்பா நினைக்கிறோம். பணத்தால வாங்க முடியாததும் பணத்தை வாங்காதவங்களுக்கும் என்ன திருப்பி கொடுக்க போறீங்க? இது கொடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு நிமிடமும் இன்பமான நிமிடமாக மாறும். வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னீங்க சார், இல்ல ஞாயிற்றுக்கிழமை உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டேன்னு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு போர் வீரனா இருந்தேன். வியட்நாம் யுத்தத்துல
காலில் குண்டு பட்டு நான் எங்க கிடக்குறேன்னு கூட தெரியாம என்னை தேடி வந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன காணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இடுப்புக்கு கீழே அழுக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த வியட்நாம்ல இருந்த ஒரு குடியானவன் என்னை தூக்கி தோல்ல இழுக்க முடியாம தூக்கி போட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து அன்றாடம் வந்து என்ன பார்த்துட்டு போனான். மொழி தெரியாது எங்களுக்கு, வந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பான். என் கால் சரியானதுக்கு அப்புறம் அவன் வரதை நிறுத்திட்டான். அவ்வளவுதான். எனக்கு அவனுக்கு பட்ட கடனை என்ன பண்றதுன்னு எனக்கு நிஜமா தெரியல. யாருக்காவது திருப்பி கொடுக்கணும்னா அவனுக்கு திருப்பி என்னால கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த செயின் இந்த கண்ணி உங்க கையில மாட்டி அப்படின்னு சொல்றாரு. கிளம்பி போயிடுறாரு. சரி, நம்ம மருத்துவர் திரும்பி வந்துடுறாரு. மருத்துவர் மருத்துவமனையிலயும் மருத்துவராக இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியிலயும் ஒரு ஆசிரியராக இருக்காரு. வகுப்புக்கு வராரு. வகுப்புக்கு வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா பாடம் எடுக்கக்கூடியவர். அந்த வகுப்புல பார்த்தா கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் உட்கார்ந்துருக்கா. ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா இருக்கக்கூடிய அந்த பெண் முகத்துல அவ்வளவு சோகம். என்னன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான குழந்தைங்களை புத்தகம் மாதிரி படிக்கக்கூடிய பக்கம் உள்ள ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் ஒரு குழந்தை முகம் மாறினாலும் என்னமோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். தனியா கூப்பிட்டு கேட்பாங்க, என்னடா என்ன பிரச்சனைமா வீட்டுல அப்படின்னு. இந்த குழந்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில வராரு. வெளியில வந்து சொல்ல, என்னமா முகத்துல ஒரு ஒளியை காணும், வீட்டுல ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா? இந்த குழந்தை பக்கத்துல வந்து நின்று, அந்த பெண் மீறி போனா ஒரு 18-19 வயசு இருக்கும். அந்த பெண் என்ன சொல்றானா, ஆமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன பிரச்சனை? நீயே மெடிக்கல் டாக்டரா இருக்க, டாக்டர் படிச்சுட்டு இருக்க, அம்மா உடம்பு சரியில்லை. இல்ல, அம்மா போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர், ட்ரக் அடிக்ட். அம்மா காலில் சங்கிலி போட்டு கட்ட வேண்டி இருக்கு. அந்த போதைப் பொருள் கிடைக்க வேண்டிய நேரம் வரும்போது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு ஓடிடுறாங்க. எனக்கு வகுப்புல உட்கார முடியல, பயமா இருக்கு. அம்மா என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. உடனே மருத்துவர் சொல்றாரு, ஒன்னும் பயம் இல்லை, நான் தான் ஒரு டி அடிக்ஷன் கேம்ப் ஒன்று நடத்துறேன் இல்லையா, கொண்டு வந்து அம்மாவை விடுங்க. போதையிலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 5 6 அவ்வளவு சுலபம் இல்லை போதையிலேருந்து வெளியில வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்வாரு, அவருடைய ஒரு மயில் அந்த பக்கமா வந்த மயிலுக்கு ஓபியம் அப்படிங்கக்கூடிய போதை மருந்தை உருட்டி வச்சா அடுத்த நாள் மறக்காம அந்த நேரத்துக்கு வந்து நிக்குமா குடுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தீவிரமான நம் புலன்கள் மேல பயங்கரமான ஆக்கிரமிப்பு செலுத்தக்கூடியது. அதை விட போதை தரக்கூடிய ஒன்று இருக்குமே ஆனால் அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த அன்பை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க கூடாது, மொத்தமா கொடுக்கணும். 6 மாசம் அந்த அம்மாவை பாக்குறாரு. அம்மா சரியாயிட்டாங்க. பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். அம்மாவை கூட்டிட்டு போறா. போகும்போது டாக்டர் கிட்ட வந்து கேட்கிறா, நான் என்ன ஃபீஸ் கொடுக்கட்டும்? அப்ப மருத்துவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, இந்த செயின் அருந்துடாம பாத்துக்கோ. இந்த செயின் உங்ககிட்ட நான் கேட்கறது கூட அதுதான். எங்கேயாவது தொடங்கினீங்கன்னா அந்த செயின் அருந்துடாம பாத்துக்கோங்க. என்னை பத்தி முதல்ல சொன்ன போது நான் பல மேடைகளுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது கூட, எந்த மேடையில எனக்கும் உங்களுக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவோம். உங்க உடம்ப பார்த்து நீங்க உட்காந்துருக்கிற விதம் பார்த்தா தெரியுது என் கூட நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை முடிக்கிறதுக்கு முன்னால ஏன் சில மேடைகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன், சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதையும் சொல்றேன். என்னுடைய மகன் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாளைக்கு மாலை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தான். வந்ததுக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், 6 வயசு இருந்தா ஜாஸ்தி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன்பா? கண்ணில் தனித்தனியா வருது, ஹோம்ஒர்க் பண்ணாலும் அவன் கண்ணில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நான் கோவப்படுறேன். இல்லம்மா, பக்கத்துல இருந்த அர்ச்சனாவோட பென்சில் என் கண்ணில் குத்திடுச்சு. என்னடா சொல்றேன்? ஒன்றும் இல்லை, அவள் பென்சிலை சீவிங்க பாரு அப்படின்னு காமிச்சோன்னா திரும்பி நான் கண்ணில் குத்திடுச்சு. கருவழிக்குள்ள போயாச்சு. காலையில 10 மணிக்கு வகுப்புல நடந்திருக்கு. டீச்சரை சொல்லலையா? சொல்லல, அர்ச்சனா சாரின்னு சொல்லிட்டா. இதுதான் குழந்தைங்க. நம்ம குழந்தைங்கிட்ட படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். இந்த கதையை சொல்லும்போது இன்னொன்னு சொல்றேன். ஒரு பள்ளி ஆண்டு விழாக்கு நான் போயிருந்தேன். ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஓடுது, ஓடிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை ஓடிட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தா பின்னால் அடுத்து வந்த குழந்தை தடுக்கி விழுந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஓடுனது திரும்பி வந்துச்சு. வந்து அதை முட்டியெல்லாம் தட்டி விட்டு அதை எழுப்பி விட்டு எல்லாம் பண்ணதுக்கு 3வது ஒரு குழந்தை ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த முதலாவது வந்து குழந்தை திரும்பி போச்சு இல்லையா, அந்த குழந்தையோட தாய் தகப்பன் அடிச்சாங்க அந்த குழந்தைய. எவன் எப்படி போனா உனக்கு என்ன? என்ன தேவைக்காக நீதான் முட்டாள் மக்கு, உன் வேலையைத்தானே நீ பார்க்கணும். பத்தியா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவன் தட்டிட்டு போயிட்டான். இன்னி தேதிக்கு அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலியா ஆயிருப்பான். இப்படிப்பட்ட தாய் தகப்பன் கொட்டி கொட்டி வளர்த்தா கண்டிப்பா புத்திசாலியா இருப்பான், மனுஷனா இருக்க மாட்டான். அவ்வளவுதான். இப்போ அர்ச்சனா சாரி சொன்னாமா, சரி, பயந்துட்டோம் 2 பேரும். ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். டாக்டர் நண்பர் வேறையா இருக்கணும், டாக்டர் வேறையா இருக்கணும். 2 பேரும் ஒன்னா இருந்தா அதுல சில பிரச்சனைகள் வரும். நம்ம நட்பை பத்தியே பேசிட்டு இருந்துருவோமே தவிர மருத்துவ ரீதியாக கொஞ்சம் ஹெல்ப் பண்றது கஷ்டம். கண்ணில் டார்ச் கூட அடிச்சு பார்க்கல. அடுத்த நாள் காலையில குழந்தை எழுந்திரிச்ச உடனே என்கிட்ட கேட்டேன், என்ன 2 பேரும் 2 தெரியுறீங்க? பயந்தாச்சு. சரி, தோல்ல ஒரு பை, மீறி போனா என் கையில ஒரு 300 ரூபாய் இருக்கும், எங்க வீட்டுல அவர் கையில ஒரு 300 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான்.
கோயம்புத்தூர்ல ஸ்டேஷன் பக்கத்துல ராயல் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு. அது பக்கத்துல மோசஸ் ஞானாபரணம் ஐ ஹாஸ்பிட்டல். சரி, அங்க போனோம். வீட்டுல வேலைக்காரமா வரல, இவ்வளவு பாத்திரம் இவ்வளவு துணி எல்லாம் துவச்சி வேலை வச்சிருக்கு, நினைச்சு வச்சிருக்குது. ஃபோன் பண்ணி நீ காலேஜுக்கு வர முடியாது. ஒரு ஸ்கூட்டர்ல ஏறி நாங்க 2 பேரும் போயாச்சு. 9 மணிக்கு உள்ள போறோம். அங்க இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு தியேட்டர் ரெடி பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ணணுமா? ஆமாங்க, ஆபரேஷன் ரெடி பண்ணணும். ஆபரேஷன் பண்ணணுமா? சரி. அங்கிருந்து அங்க ராம்நகர்ல இருக்கக்கூடிய மீனா ஐ கிளினிக், ஒரு கிளினிக். அங்க போன உடனே சொன்னாங்க, நேத்து காலையில 10 மணிக்கு அடிபட்டிருக்கு, இன்னைக்கு 10 ஆச்சு, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட நீங்க போடல, கண்டிப்பா 10% கண் பார்வை போயிருக்கும். நான் சொல்லக்கூடியது 86, 87 நடந்த சம்பவம். அடுத்தது, இங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு இன்ஜெக்ஷன் டிடி கொடுக்குறோம், உடனடியாக குழந்தையை தூக்கிட்டு எங்க போறீங்க? மதுரை அரவிந்துக்கு போறீங்க. கையில காசு கிடையாது, தோல்ல ஒரு பை, கட்டின புடவை கட்டின வேட்டி, அவ்வளவு வேணும். சரி போ, வண்டியை கொண்டு போய். டீச்சரா இருந்தா பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? திரும்பின பக்கம் எல்லாம் மாணவர்கள் இருப்பாங்க. நான் தொடங்கினதுக்கு காரணமே அதுதான், மாணவர்கள் எல்லாம் தெய்வங்கள்னு சொன்னதுக்கு ஒற்றை காரணம் அதுதான். போனோம், போய் வண்டியை நிறுத்தணும். நிறுத்திட்டு வண்டியை வீட்டுக்கு கொண்டு போற ஏற்பாடு பண்ணப்பா அப்படின்னு அந்த மாணவன் கிட்ட சாவியை கொடுத்த போது முதல்ல கேட்ட கேள்வி, 18 வயசுல எவ்வளவு பக்குவமா குழந்தைங்க இருக்காங்க, கையில காசு இருக்கா சார்? பேங்க்குக்கு போய் பணம் எடுக்க என் கையில காசு இல்லப்பா, 2 பேரும் சேர்த்துனா ஒரு 600 ரூபாய் இருக்கு சார், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு ஒரு 5000 ரூபாயை கொடுத்துட்டு, இந்த அட்ரஸ் ஒன்று கையில வச்சுக்கோங்க, மதுரையில் தேவைப்படும் உங்களுக்கு. சரி, 12 மணிக்கு பஸ் ஏறியாச்சு. அந்த பஸ்ல இருந்த அத்தனை பேரும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. எனக்கு ஒருத்தர் முகம் கூட ஞாபகம் இல்லை. 2012 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 8 9 10 நிமிஷம் இருக்கும்போது சொல்றேன், எனக்காக பிரார்த்தனை பண்ண யார் முகமும் எனக்கு கண்ணில் கூட ஞாபகம் இல்லை. கண்ணில் இப்படி கட்டி குழந்தை படுத்திருக்கான். கண்டக்டர் சொல்றாரு, எங்க மதுரை மீனாட்சி கண்டிப்பா கண்ணு கொடுப்பா, நீங்க பயப்படாதீங்க. நான் இன்னும் அழக்கூட ஆரம்பிக்கல. குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்காம 12 மணிக்கு கூட்டிட்டு போறோம். 5 மணிக்குள்ள அவுட் பேஷண்ட். கரெக்டா பஸ்ஸை கொண்டு வந்து மதுரைக்குள்ள வந்த உடனே நம்ம எல்லாரும் மோசம், எல்லாரும் கேவலம்லாம் நினைக்கிறோம்ல, அப்படிலாம் இல்லப்பா. நம்ம கண் பார்வை சரியாச்சுன்னா உலகமே அழகாயிடும். போய் நிறுத்தி ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு, ரொம்ப மனசு வேதனைப்பட்டு வராங்க, தயவு பண்ணி அவங்க கிட்ட அதிகம் ஊரை சுத்தி காமிக்காத, உடனடியாக கூட்டிட்டு போ. போயாச்சு. போய் ஆட்டோ டிரைவர் கிட்ட எங்க வீட்டுல அவர் காசு கொடுக்கறதுக்குள்ள வெளியில நிற்கக்கூடிய செக்யூரிட்டி, அவருக்கு எங்களை யாரும் தெரியாது, என் குழந்தைய தெரியாது, உடன்பிறப்பு கிடையாது, ரத்த பந்தம் கிடையாது, அள்ளி தூக்கிட்டு உள்ள ஓடிட்டார். போனா 2 ஸ்ரீனிவாசன் இருக்காங்க டாக்டர்ஸ். ஒருத்தர் குழந்தைய பாக்குறாரு, இன்னொருத்தர் எங்களை பாக்குறாரு. தாய் தகப்பனுக்கு அட்வைஸ், பெரிய சீரியஸான சர்ஜரி திங்கக்கிழமை காலையில் நடந்தது, புதன்கிழமை காலையில நாங்க சர்ஜரி பண்ண போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க அறைகள் காலியாக இல்லாததுனால பக்கத்துல ராஜேஸ்வரி லாட்ஜ்னு இருக்கு, அங்க சொல்லியிருக்கோம், போய் தங்குங்க. உலகம் இன்னும் அழகா தான் இருக்கு. போனோம், தங்கியாச்சு. ராத்திரி அந்த டாக்டர்கள் 9 மணிக்கு வந்து ஹோட்டல்ல எங்களை பார்த்துட்டு, நாங்க மிக சாதாரணமான 2 ஆசிரியர்கள் பார்த்துட்டு கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு பையனை கூட்டிட்டு வெளியில வரோம். கோவில்ல போய் தனியா பையனுக்கு கண்ணு சரியாகணும் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லி குங்குமமும் அந்த பூஜைக்கானதும் வச்சிருக்காரு. எனக்கு அவர் முகம் சத்தியமா ஞாபகம் இல்லை. வெளியில வரோம், அந்த ஆட்டோ டிரைவர் அந்த தம்பி நிக்கிறாரு, அக்கா பயப்படாதீங்கக்கா, தம்பி கண்ணு வருதுக்கா. போயாச்சு. அங்க போய் உட்காந்து, சரி குழந்தைய உள்ள அனுப்பிட்டு உட்காரோம். எத்தனை அம்மாக்கள் உட்காந்துருக்காங்கப்பா. அப்ப எனக்கு படிப்பு ஞாபகம் வரல, என் பதவி ஞாபகம் வரல, பெத்த குழந்தை ஞாபகம் வருது. அத்தனை அம்மாக்களும் உட்காந்துருக்காங்க. மாட்டு வண்டி பின்னால போய் வால் அடிச்சு கண்ணு போன குழந்தை, அம்பு மில்ல வச்சு அடிச்ச குழந்தை, கில்லு தாண்டில் வச்சு அடிச்ச குழந்தை, கீழே பென்சில் விழுந்ததுன்னு இப்படி நிமிரும் போது இந்த எல்போ பக்கத்துல இருக்க குழந்தைக்கு இடிச்சு கண்ணு வந்து. எல்லா அம்மாக்களும் ஒரே ஜாடையா தான் இருந்தோம். முகத்துல பேர் வேறையா இருக்கலாம், உருவம் எல்லா முகத்திலயும் அம்மாக்களை மட்டும்தான் இருக்கு. 3 மணி நேரம் ஆச்சு. கண்ணுல குழந்தை என்ன பண்ணிருக்கான், அந்த கருப்பு லெட்டை பொடிச்சிட்டான். உன்னை உள்ள கொண்டு போகும்போது பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. பேர் எழுதலையா நீங்க? நேற்று சாயங்காலம் வந்தோமே, பென்சில் பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு எழுதியிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கூட்டிட்டு போயாச்சு. கண்ணை பார்த்து வெளியில வந்தாச்சு. தையல் என்ன ஒரே ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ என்னைக்கோ நல்லவன் வீடு எங்கன்னு கேட்டா வழி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நல்லவனா இருந்த ஞாபகம் கூட இல்லை. நல்லவன் வீடு எதுன்னு கேட்டோன்னே இந்த விரலை நீட்டிருக்கலாம் இல்லையா? அந்த விரல் நீட்டின புண்ணியத்துக்காக வந்த அந்த பென்சில் இப்படி வந்து நின்றுச்சு. அந்த முனைய குத்தல. எல்லாருக்கும் 55 வயசுல கேட்ராக்ட் வரும் அப்படின்னா என் பையனுக்கு 45 வயசுல வரும், அவ்வளவுதான். அவங்க அத்தனை பேர்கிட்ட பட்ட கடனையும் எனக்கு தீக்கிறதுக்கு மார்க்கம் கிடையாது. ஒரு முகம் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் கடனை எப்படி தீக்கணும், இந்த கடனை தீர்த்து கழிச்சா மட்டும்தான் நான் கேட்கிற இந்த கோடி இன்பத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்க போறான். அதற்காக வரக்கூடிய சபைகள்ல சொல்லு. ஒரு விஸ்வரூபத்தை பாக்குறதுக்கு அர்ஜுனனுக்கு கண் தயாராக இல்லை.
அங்க உள்ள இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் கிட்ட போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு சஞ்சயனுக்கும் கண்ணு கிடையாது. அப்போ ஆண்டவன் அருளால ஆண்டவனுடைய விஸ்வரூபத்தை பாக்குறதுக்கு திவ்ய நேத்திரம், உனக்கு நல்ல கண்கள் கிடைக்க கடவுது அப்படின்னு. ஒன்னும் இல்லாத சூரிய கிரகணத்தை பார்க்கணும்னாலே நம்ம வேற கண்ணாடி போட வேண்டியிருக்கு. அப்ப 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு ஆண்டவன் அடிக்கும் தலைக்குமா நின்னா கண்டிப்பா அவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவனை பார்க்க எனக்கு நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. தெய்வத்தின் மேல நம்பிக்கை இல்லாட்டாலும் போகுது, தெய்வீகத்தின் மேல நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தெய்வத்தின் மேல நமக்கு சர்வ நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. பண்ணக்கூடியது என்ன? விரல மட்டும் கொடுங்க. இன்னைக்கு 4 பேருக்கு விரல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோடி இன்பத்துல குறைந்த அளவு இன்பம் நமக்கு கிடைச்சாச்சு. நாளைக்கு 2 பேருக்கு வழி காமிச்சோம்னா கோடி இன்பத்துல குறைந்த இன்பம் வந்தாச்சு. இதை மட்டும்தான் பாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சித்தை அசித்துடன் இணைத்தாய். அறிவில்லாம இருக்கக்கூடிய என்ன அறிவோட சேர்த்து இணைத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணின தெரியுமா? அங்கே 5 பூதங்கள் இருக்கே, அதை வைத்து அழகான ஒரு உலகம் பண்ணின. அந்த உலகம் கவர்ச்சியாக கண்குளிர இருக்கணும்னு பல வண்ணங்களை வச்சு எழில்மிகு உலகத்தை படைச்சு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுத்திருக்கேன் இல்லையா? முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அதுல எல்லாம் உணரக்கூடிய உணர்வை கொடுத்தாய். பக்தி என்றொரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா அப்படின்னு முடிப்போம். பக்தியில பலவிதம் இருக்கு. அப்பர் பண்ண தோல்ல கோடாரிய போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கோவிலை சுத்தி நான் புடைச்சிருக்கக்கூடிய 4 புல்ல பிடுங்கிறது கூட பக்தி தான். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து புன்னகை பண்றது மிகப்பெரிய பக்தி. இன்சொல் மிகப்பெரிய பக்தி. இதெல்லாம் எடுத்துட்டு உங்களால போக முடியுமே. ஆனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கையில திருநீர் வச்சிருப்போம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? சில பேர் அங்கேயே போட்டுட்டு வந்துருவோம், சில பேர் வேலை மெனக்கிட்ட அதை தூக்கிட்டு வருவோம். வரும்போது வழியில பாக்குறவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துட்டே வருவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவ்வளவே தான். நல்ல விஷயங்களை கேட்டுட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நல்ல நபர்களை பார்த்துட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுங்க. வாங்கி எல்லா நன்மையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான், இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களால கொண்டு போக முடியுமே. ஆனால் இன்னைக்கு நான் வந்ததற்கான பயன் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.